தம்பி நீங்க வந்திருந்து உங்க கையால சேனை தொட்டு வச்சு அவங்க பையனுக்கு பேர் வைக்கணுங்க. பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் சேனை தொட்டு பேர் வைக்கிறது முறை இல்லைங்களே. அப்படி சொல்லாதீங்க தம்பி. தலை குனிஞ்சிருந்த எங்களை தலை நிமிந்து மான மரியாதையோட நடக்க வச்ச தெய்வம் தம்பி நீங்க. மறுக்காம நீங்க வந்திருந்து என் பேரனுக்கு உங்க கையால சேனை தொட்டு வச்சு பேர் வைக்கணுங்க. சரி போங்க வரேன். வரோம் தம்பி. சந்திரனை கூப்பிடுங்க தாலாறு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. மரவன் கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் காலு பட்டா பற கூட பால் வார்க்கும். பொன்மலரும் பூமலரும் வாசலிலே, அந்த தேருவரோ ஊர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சொல்லுது தேவன் இவன் காதுக்குள்ளே. ராஜகாடி அம்மன் உள்ள சோலையூர் கோயிலிலே, சூடங்கொடுத்து ஜோதி தெரியும் மன்னன் இவன் கண்டுக்குள்ள. கட்டிளங்கால என கட்டுக்காவல்கள் வீரிக்கிட்டு, எட்டடி வெங்க என திக்கு எட்டும் தான் சீரிக்கிட்டு. வருவா சேதுபதி உண்மைக்கோரு நீதிபதி, ஒரு சனங்க வாழ்த்த வேணுங்க பொங்கும் இந்த ஜீவநதி. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. மரவங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் காலு பட்டா மாற கூட பால் வார்க்கும். பொன்மலரோ பூமலரோ வாசலிலே, தங்க தேருவரோ ஊர்வலமா வீதியிலே. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சேனை பாலா கொண்டாமா. என்ன தம்பி சேனாவால தொட்டு வைக்கிறீங்க, அருவாளால தொட்டு வைங்க. அப்பத்தானே பையன் நாளைக்கு உங்களை மாதிரி வீரனா வர முடியும். இவன் அறிவாளியா வரணும் தான் பேனாவில தொட்டு வச்சேன். இந்த தமிழ் மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வீரத்தோட தான் பிறக்குது. தமிழச்சி பால் குடிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வீரத்தோட தான் வளருது. இவனுக்கு வீரம் மட்டும் போதாது, விவேகமும் வேணும். அதனாலதான் பேனால தொட்டு வச்சேன். அப்படியே குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா வச்சிருக்க தம்பி. மாணிக்கம்னு பேரு. குட் மார்னிங் டாரி. குட் மார்னிங். எந்திரிக்கலாமா? கண்ணை முடிக்காம எந்திரிங்க. ரெடி 1
2, 3. டாடி, உங்க முகத்துல முடிச்சிட்டேன். இனிமே எனக்கு எல்லாமே வெற்றிதான். எனக்கு இந்த கல்யாண நாள் அதுமா சீக்கிரம் ரெடி ஆகாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாண நாளா? ஆமா ஆமாப்பா. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 30 வருஷம்டா. 30 வருஷம். 21, 30, 51 வயசு. சரியான ஓல்டாடி நீங்க. டேய், யார பார்த்து ஓல்டுங்கற? உன் புருஷனதான். அவர் ஓல்டா கோல்டான்னு எனக்கு தான் தெரியும். ஓல்ட் இஸ் கோல்ட் கண்ணா. புருஷனை விட்டு கொடுக்காம பேசுவே நீ. நாட்டோட நன்மை கருதாண்டா ரெண்டோட நிறுத்திட்ட. இல்லன்னா 30 வருஷத்துல பட்டா 30 வருஷம் நிறுத்திட்டா. சும்மா சும்மா சிபிஐ போலீசாலேயே கண்டுபிடிக்க முடியாத பங்கு மார்க்கெட் மோசடிய எப்படி சார் எஸ்பி மாணிக்கம் கண்டுபிடிச்சாரு? ஊசி நுழையாத இடத்துல கூட நுழைஞ்சிருவார். கல்லிலேயே நார உரிப்பார். அதிகாரத்துக்கோ பணத்துக்கோ அடிமையாக மாட்டார். எவன் கையாலையும் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாரியா. அதுதான் பச்சை தண்ணி மாணிக்கம். மீனாட்சி, லட்சுமி, ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இன்னைக்கு நாம ஜாலியா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் வெளியில போறோம் சாப்பிடறதுக்கு. இது உனக்கு புடவை, இது உனக்கு Dress, எனக்கு தானே. இதுவும் லட்சுமிக்குடா. Thank you டாடி. என்ன ஏன் அங்க என்ன கிசு? ஒண்ணு இல்ல. உனக்கு ஒண்ணு இல்லைன்னு பாக்குறியா? இருக்கு மை டியர் சன். இத பாத்தியா? அசோக சின்ன வச்ச மோதிரம். இது எங்க அப்பா எனக்கு போட்டது. இப்போ உனக்கு இத நான் போடுறேன். என்ன மாதிரியே ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்து நாம போலீஸ் பரம்பரைங்கிறத நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னுடைய கடமை. எஸ் சார். எஸ் சார். இன்னும் டியூட்டிலே ஜாயின் பண்ணல, அதுக்குள்ள என்னடா எஸ் சார்? நீங்க ராத்திரி வெளிய சாப்பிட போறோம்ல. யூ டேக் தட் கேர்ள், ஐ டேக் திஸ் கேர்ள். கேர்ளா? ஆமா டார்லிங், வா. என்னங்கடா? அப்பா சேர்த்து சொல்றியா? ஐயா, பத்தாட்டுக்கு டோக்கன் கொடுங்க. ஆடு நல்லா இருக்கு, ஐயா கெடுத்து வை. ஐயா, சந்தையில ஆடு விக்கிறீங்க, டோக்கன் வாங்குறோம்ல. இப்படி ஆட்டை தூக்குற எப்படி கொடுத்துருங்க ஐயா. டேய், டோக்கன் சர்க்காருக்கு, ஆடு எங்க ஐயாவுக்கு. பிரசிடண்ட் ஐயாவுக்கு எது வந்தாலும் ஒரு பங்குன்னு தெரியல. ஐயா, இந்த ஆடுங்களை வித்துட்டு போய் தான் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணணும். ஆட்டை கொடுத்துருங்க ஐயா. நீ கல்யாணத்தை பண்ணுவியோ கருமாதி பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. எங்க ஐயாவுக்கு சேர வேண்டிய பங்கு சேர்ந்தாச்சு. ஐயா, நாங்க ராப்பவனா பாடுபட்டு உழைச்ச காசுல வாங்கின ஆடு, சம்பாதிச்ச காசு இல்ல. அவன் கொச்சப்படுத்துறது உன்னை பொறுத்த வரைக்கும் அம்மா, ஆனா எனக்கு பொண்டாட்டி. அவன் யாரா? என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கய்யா, ஆனா என் பொண்ணை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாதீங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஏண்டா இப்படி ஒரு வயசு பொண்ணை வச்சுக்கிட்டா அவ்வளவு வாய்க்கொழுப்பா பேசுன? ஐயா, 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 என் பொண்ணை ஒண்ணு செஞ்சிடாதீங்கய்யா. ஐயா, நான் தெரியாம தப்பா பேசிட்டேயா. முத்துக்கால, நம்ம எத்தனை பேரா இருக்கோம்? 18. அது நமக்கு பழக்கம் இல்ல. அவனை எம்எல்ஏ, உன்னோட எம்எல்ஏ புத்தி காட்டிட்டு பாத்தியா? இந்த மாதிரி வேட்டியா வைக்கிறது, சேலையூர் ஒரு அசிங்கம் எல்லாம். இது பிரசிடண்ட் ராஜதோட திருச்சபைடா. இங்க நெருப்பே இல்லாம புகை வரணும், விளக்கே இல்லாம வெளிச்சம் வரணும். இப்ப புகை வரப்போகுது பாரு. அண்ணே, இப்ப நீ என்ன பண்ற? நீ யாவும் ஜாக்கெட் கிழிச்சுக்கிற, நீ யாவும் பொட்டு அழிச்சுக்கிற, நீ யாவும் தவசம் கழிச்சிட்டு பூவெல்லாம் பிச்சு போட்டுற. இப்ப நீயா கிழிச்சுக்கிட்டியா இல்ல பசங்களை விட்டு கிழிக்க சொல்லிட்டா? கிழிடி. நீ சரிப்பட்டு வர மாட்ட. டேய் முத்துக்கால, கிழிச்சிடுறா. நீ ஏன் கிழிச்சுக்கமா? இந்த பச்சை மண்ணை கொடுமைப்படுத்திட்டீங்களா ஐயா? வந்து இதே கோலத்துல உன் பொண்ணை கூட்டிட்டு போ. அப்பதான் இந்த பிரசிடண்ட், அவன் மகன் எம்எல்ஏ, வீட்டு வேலைக்காரங்க 10 பேர் சேர்ந்து மாறி மாறி கெடுத்துட்டுதான். நீ சொல்ல வேண்டியதில்ல,
ஊருக்காரங்களே பேசிக்குவாங்க, கூட்டிட்டு போ. ஐயா என் பொண்ணு இப்படி பண்ணிட்டீங்களே ஐயா. எப்படி? ஏண்டா ஏதாவது நாங்க தொட்டமா? வேற நகமாவது பட்டுச்சா? உன் பொண்ணு உத்தமைடா. ஊருக்கு தானே கூட்டு போனவா? வா, கூட்டு போ. ஐயோ, இந்த பொண்ணை கொண்டு போய் என்னென்ன பண்ணாங்களோ பாவம். உங்க அப்ப அடுத்த அப்ப சோழையூர் கிராமத்துக்கு என்ன இன்ஸ்பெக்டரா சேர சொல்லி அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. நான் இன்னைக்கே புறப்படணும். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ டாடி. அப்பா இல்லாம நாளையில இருந்து நீ தனியா படுக்க போற இல்ல? ஏன் நீங்களும் கூட தான் இருக்க போறீங்க? எப்படிடா? இந்த பாருங்க அப்பா, இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வேலையே தொடங்கும். அதுவும் குட் மார்னிங் சொன்னதுக்கு அப்புறம் தான். இத ஆமா. ஐயோ போட்டோ சொன்னேன். அம்மா போயிட்டு வருமா? ஜாகிரதையா போயிட்டு வா. உடம்பு நல்லா கவனிச்சுக்கோ. அடிக்கடி லெட்டர் போடு. ஓ எஸ். வரண்டா லட்சுமி, வரண்டி மீனாட்சி. போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் ஓடும் யாரும். டேய் நில்றா. என்ன அது? போலீஸ் யூனிஃபார்ம் தொப்பி எல்லாம் போட்டிருக்க? பிரசண்டையா கொடுத்தாரு. மாடு மேய்க்கும் போது வெயில் படம் இருக்க தொப்பி கொடுத்தாரு. தொப்பி என்னங்க நீங்க கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? நான் போட்டா நீ எடுத்து அடிச்சு போறதுக்கா? இரு, பார்த்து நிதான மொத்தம் போடுவேன். ஆமாடா, நீங்க 2 பேரும் போடுறதுக்குள்ள விடிஞ்சிடும். அப்புறம் நான் எப்ப போடுறது? போடுறோம். தேவையில்லை, நான் கட்டுக்கே போறேன். வா ராஜா, வா 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 வா. ராஜாவே வந்துருச்சு. ராஜாஜி ராஜா மன்னன். இது எப்படி இருக்கு? ஜாக்கி வந்தா தளபதி. இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சீட் கிளப்பா? நீங்களே யாரு? இங்க ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சே, எங்க அவ? அத கேட்க நீங்க யாரு? Shut up. Hey, you shut up. என்ன மேன் மிரட்டுற? நாங்களாம் யாருன்னு உனக்கு தெரியல. All our constables. புரியல? போலீஸ்காரனுங்க. நான் யாரு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். நீங்க எல்லாம் போலீஸ்காரங்க. இதுக்கு பேர் போலீஸ் ஸ்டேஷன். சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டிய நீங்களே சீட்டாடிட்டு இருந்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறவனா இதை ஏன் போட்டுட்டு போகாம இருப்பான்? இந்த தொப்பியோட மரியாதை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? அரசாங்கத்தோட அசோக சின்னம் நம்ம நாட்டு நாணயத்துல இருக்கு, போலீஸ்காரன் தொப்பியில இருக்கு. ஏன்? சட்டத்தை உருவாக்குறது அரசாங்கம். அந்த சட்டத்தை நாணயத்தோட காப்பாற்ற வேண்டியவன் போலீஸ்காரன். அதனாலதான் அசோக சின்னத்தை தொப்பியில கொடுத்து அந்த பொறுப்பை நம்ம தலைமையில வச்சாங்க. நீங்களே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? வர வழியில போலீஸ் ஜீப் புல்லு கட்டி ஏத்திட்டு போகுது. அவன் ஏத்திட்டு போனது புல்லு கட்டுல, போலீஸோட மானம் மரியாதை. எங்க அந்த ஜீப்? யாரையும் அவன் ஓட்டிட்டு போனவன்? யாரு சார்? அது பிரசிடென்ட் ஆளுங்க ஓட்டிட்டு போயிட்டாங்க. பிரசிடென்டா? ஆமாங்க, இந்த ஊர்ல எல்லாமே அவர்தான். அப்பா பிரசிடென்ட், அவரு பையன் இந்த தொகுதி எம்எல்ஏ. அவங்க வீடு தாங்க இந்த ஊருக்கே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் எல்லாமே. ஐயா, எந்த கேஸ் இங்க வர்றது இல்லையா? அவரே தீர்த்து வச்சு தண்டனையும் கொடுத்துறாரு. அதனாலதான் எங்களை யூனிஃபார்ம் போட வேணாட்டாரியா. யோ, இனிமே இது போலீஸ் ஸ்டேஷனா இருக்கணும். நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் போடணும். என்ன என்ன அதுல ஆடு மாடு வைக்கலாம். யாராவது சுத்தப்படுத்த சொல்லுங்க. ஏய், 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 ஏய். என்னையா பண்றீங்க? யோ, நீங்க எல்லாம் இதை பண்ணக்கூடாது. இதுக்குன்ற நாள் வேலைக்கு வச்சுங்க. கூட்டி பெருக்கி கோலம் போடுறதுக்கு ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படின்னா தங்கத்தாயின்னு ஒரு பொண்ணு, அவன் நல்லா கூட்டி கோலம் போடுவான் சார். சரி, வர சொல்லு. இன்னைக்கு வரமாட்டா சார். ஏன்? அது தலையை பிடிக்கிற பொண்ணு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்நேரம் சந்தையில இருப்பா. ஏன்பா ஒரு கூட தக்காளி என்ன விலை? 100 ரூபா. 100 ரூபாயா? அது கூட இப்ப வாங்கினா தான் 100 ரூபா. தங்கத்தாய் வந்து தடவை பேசி வித்தான்னா 500 ரூபா. 500? பழம் என்ன விலை? எங்க கையால வாங்கினா 2 ரூபா, அவ கையால வாங்கினா 20 ரூபா. அதிகாரி அவ? அவதான் தங்கத்தாயி. தங்கத்தாயி தரகு பிடிச்சான்னா விலையெல்லாம் கூடிடும். சீக்கிரம் வாங்கிக்கையா. கொலுசு சத்தம் கேட்டுருச்சு, தாவணியும் பறந்துருச்சு, தரகு வேலை தொடங்கிருச்சு. தங்கத்தாயி கைய வச்சா
தவிடு கூட தங்கமாகும். அதெல்லாம் இருக்கட்டும், விலை தகஞ்சிருச்சா? ஒண்ணு பிடிச்சா எப்படி? போதுமா? அட ரெண்டு பிடிச்சா எப்படி? கொஞ்சம் மேல போ. இது போதுமா? மூணு பிடிச்சா எப்படி? இன்னும் கொஞ்சம் மேல போ. மொத்தமா புடிச்சிட்டேன். இப்ப என்ன சொல்ற? விலை தகஞ்சு போச்சு. சரக்கு உனக்குத்தான். கொண்டையில பூ முடிஞ்சு மாமா, ஐ, சந்தையில பாட வந்தேன் மாமா. கொண்டையில பூ முடிஞ்சு மாமா, சந்தையில பாட வந்தேன். நான் வாரேன்னு சொல்லும் சொல்லும் என் காலோட கொலுசு சத்தம் நல்ல கைராசி ஆக மொத்தம். என் வியாபாரம் ரொம்ப சுத்தம். கைப்பட்டா எனக்குமே காயும் கூட பழுக்குமே. தங்க தாயை தொட்டு புட்டா மாமா, பிறகு தங்க தாயை தொட்டு புட்டா ஆமா. கொண்டையில பூ முடிஞ்சு மாமா, ஏய், சந்தையில பாட வந்தேன் மாமா. குட்ட வாத்திருக்கு தங்க முட்டை போடுமையா. காட்டு குயில் இருக்கு சினிமா பாட்டு பாடுமையா. சேலை சேலை சேலைக்கும் மாமா தங்க தாயை கொத்து தந்தா. கதரும் மீனு மீனுக்கும் மாமா கன்னி பொண்ணு கண்ணு பட்ட. அடப்பட்டியும் தட்டியும் என் பேர பேசிடும். எப்பவும் பார்த்துதான் என் பக்கம் வீசிடும். கொண்டையில பூ முடிஞ்சு மாமா, ஓய், சந்தையில பாட வந்தேன் மாமா. நான் வாரேன்னு சொல்லும் சொல்லும் என் காலோட கொலுசு சத்தம் நல்ல கைராசி ஆக மொத்தம். என் வியாபாரம் ரொம்ப சுத்தம். கைப்பட்டா எனக்குமே காயும் கூட பழுக்குமே. தங்க தாயை தொட்டு புட்டா மாமா, பிறகு தங்க தாயை தொட்டு புட்டா ஆமா. கொண்டையில பூ முடிஞ்சு மாமா, சந்தையில பாட வந்தேன் மாமா.
இந்த ஜீப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? டேய் போலீஸ் ஜீப்ல ஆட்டி ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க பாவீங்களா? ஏண்டா டேய் ஆட்ட கீழ இறக்கிட்டு மரியாதையா வண்டியை சேர்த்துக்கிட்டு இல்ல ஒண்ணு. ஏண்டா புதுசா போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டா பெரிய பிஸ்தா நினைப்பா? போடா பேப் பயல. டேய் நீ ஏட்டைய மேல கை வச்சிட்டியா? டேய் எங்களை என்ன பழைய ஆள் நினைச்சியா? பிச்சிருவன் பிச்சு. இந்த காக்கி சட்டோட கௌரவத்தை பத்தி இனிமேல் தாண்டா உங்களுக்கு தெரிய போகுது. என்ன வண்டியா? புதுசா தொப்பி போட்டா வீரம் வந்துருமா? எனக்கு போட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? டேய் பொறுக்கி, இது எப்படி இருக்கு? ஆ? என்னது குப்பையும் கூலமா மாட்டு கொட்டக மாதிரி இருக்கும். இவ்வளவு சுத்தமா இருக்கு. நம்மூர் போலீஸ் ஸ்டேஷன் தானா? ஆத்தாடி ஆத்தா, இப்பதான் இந்த ஊருக்கு சிங்கமே வந்திருக்கு. சந்தையில போந்து என்னமா விளையாடுங்க. ஒவ்வொரு குத்து இடி மாதிரி எல்லாம் கேட்டுச்சு. இந்த மாதிரி குத்தல நான் சினிமால கூட பார்த்தது இல்லடி ஆத்தா. குத்தல நல்லா தான் குத்துறீங்க. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? யோ யார் அது? சார் நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிருக்க ஆள் வேணும்னு கேட்டீங்கல்ல, அதான் அந்த பொண்ணை கூட்டி வந்திருக்கேன். ஆளை பார்த்தா உடம்பு வளைஞ்சு வேலை செய்யற மாதிரி தெரியலையே. ஐயா நான் படபடன்னு பேசுறதுனால பக்கத்துக்காரின்னு நினைச்சிடாதீங்கயா. நான் எந்த வேலைனாலும் பக்குவமா பதமா வேலை செய்வேன். எனக்கு தரகு வேலையில இருந்து தாசில்தார் உசு வேணா இன்னொரு தடவை சொல்லிக்குங்க. ஆனா வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வா இந்த பாரு, இந்த செடிக்கெல்லாம் டெய்லி 2 வேளை தண்ணி ஊத்தணும். இடத்த கூட்டி பெருக்கி வாசல்ல தண்ணிய தெளிச்சு கோலத்தை போடணும். மொத்தத்துல இந்த ஸ்டேஷன் கோயில் மாதிரி இருக்கணும். கோலம் போட தெரியுமா? யார பார்த்து கேக்குறீங்க? புள்ளி கோலம் போடணுமா, கம்பி கோலம் போடணுமா, பூ கோலம் போடணுமா, இல்ல கலர் கலரா கோலம் போடணுமா? எல்லா கோலமும் போடுவியா? எப்படி கோலத்தை இப்படி நீ சொடக்கு போடுறதுக்குள்ள பறக்குன்னு போட்டுருவா இந்த தங்கத்தாய். நீ ரொம்ப பேசுற. நீ எப்படி வேணாலும் கோலம் போடு. அம்மா மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? பேசுறோம். இத கொடுத்துருங்க. ஐயா இது தரகு வியாபாரம் பாக்குற பொண்ணு. எதா இருந்தாலும் கைய பிடிச்சு தாங்க பேச. ஐயா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்ன நான் சொல்றது? அத கொடுத்துருங்க. எதை மோதிரத்தை கொடுக்க சொல்றியா? அதான் புடிச்சிருக்கால அவ்வளவுதான். என்னையா சொல்றா? ஐயா எத்தனை பிடிச்சிருக்குது? 3 பிடிச்சிருக்கா? அப்ப 30 ரூபா. நான் சொல்றது சரிதானே தங்கத்தாயி? கைய விடு. இதுல 50 ரூபா இருக்கு. இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிரு. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு, பெரிய குத்தெல்லாம் குத்துறாரு. ஆனா விரல பிடிச்சிட்டே வேலை பேச தெரியல. என்னத்த படிச்சாரு? நான் நாளைக்கு வேலைக்கு வரேங்க. தங்கத்தாயி ஒரு வேலையும் செய்ய வேணாம். தண்ணி மட்டும் கொண்டு வந்துரு. வாசல் நான் தெளிச்சு விட்டுறேன். விளக்கு மாலை மட்டும் கொண்டு வா, நான் கூட்டிடுறேன். நீ புள்ளிய மட்டும் வை, கோலத்தை போட்டு நான் பின்னிடுறேன். நாளைக்கு நான் சேலை எடுத்துட்டு வந்தா நானும் தோத்துட்டேன். கொலையிறீங்களே.
Yes, sir. சார் இந்தப்பா போலீஸ் இவனை கொஞ்சம் திறந்து விடு. Shut up. இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல சத்தம் நினைச்சீங்களா? சத்தியமா இது சத்திரமா தான் தம்பி இருந்துச்சு. சர்க்கார்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடம் வேணும்னு கேட்டாங்க. இந்த ஊர் பிரசிடென்ட் ராஜதுரை நான் தான் போனா போதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இலவசமா இடம் கொடுத்தேன். இடம் உங்களுதான் இருக்கலாம், ஆனா அதிகாரம் எங்களுது. தம்பிக்கு இள ரத்தம், அதான் கஞ்சி போட்டு காக்கிச்சிட்ட மாதிரி விளப்பாவே இருக்கிறீங்க. இத பாருங்க தம்பி, போன மாசம் இந்த பையன் ஜீப் எடுத்து போய் பள்ளிக்கூடத்தை இடிச்சு போட்டான். வாத்தியார் வாழ் சத்தம் போட்டான். நான் ஏன்டா ஜீப் போற வழியை பள்ளிக்கூடத்தை கட்டிச்சின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை இடிச்சு போட்டேன் தம்பி. இப்ப பள்ளிக்கூடம் மரத்தடியில நடந்துட்டு இருக்கு தம்பி. மிஸ்டர், உங்க அதிகாரத்தெல்லாம் உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வச்சுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொந்தமான ஜீப்பை எடுத்துட்டு போய் ஆடு மாடுகளை ஏத்தி அதை கேவலப்படுத்தி இருக்கான். அதனாலதான் அவன் மேல திருட்டு கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்கேன். என்னது போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டா? கேட்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு தம்பி. கழுத காவல் எழுதி சும்மாவே நின்று இருந்துச்சு. அப்படி இருந்தா துருப்பிடிச்சு போயிரும் சொல்லி நம்ம நஞ்ச காவல் புஞ்ச காவலுக்கு எடுத்து ஓட்டுங்களான்னு நான் தான் சொன்னேன். அதுவும் ஒரு காவல் தான் தம்பி. கழுத இது ஒண்ணு அனாதை சொத்து இல்ல, யார் வேணாலும் எடுத்துக்கிட்டு சுத்துறதுக்கு. இது அரசாங்க சொத்து. யாரப்பா இல்லன்னா நேத்து வரைக்கும் அது அரசாங்க சொத்துதான், ஆனா இன்னைக்கு அது ஏன் சொத்து இன்ஸ்பெக்டர். உங்க சொத்தா? என்ன அப்படி பாக்குற? போன மாசமே நான் ஜீப் ஏலத்தை எடுத்துதான் சொல்லி இன்னைக்கு தான் தம்பி ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அரசாங்கத்துல நம்மளுக்கு அம்புட்டி செல்வாக்கு. ஏன்னா நம்ம மகன் இந்த தொகுதிக்கே பெரிய எம்எல்ஏன்னா மந்திரி மாதிரி வச்சுங்களேன். வக்கீல ஆர்டர் எடுத்து காட்டியா? இந்தாங்க சார் ஆர்டர், அவனை வெளியே விடுங்க. சார். எஸ் சார். ஏன் தம்பி இப்ப ஏன் சொத்தை நீ திருடிட்டு இருந்தோ உன் மேல கேஸ் போடலாம்ல? சின்ன தம்பி ஏதோ விவரம் இல்லாம செஞ்சு போட்டீங்க தம்பி. இந்த சேர் எனக்கு நிரந்தரம், அந்த சேர் உங்களுக்கு நிரந்தரமானு பாத்துக்கங்க. பாரேன், வாங்கடா. வாரம் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளி, அப்புறம் 15 நாளுக்கு ஒரு தடவை இஞ்சி சாறு குடி. ராத்திரியில சீக்கிரமா படுத்து தூங்கு. உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்கப்பா. நீ எங்க இங்க? இல்ல உள்ள யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? அம்மா ஊர்ல இருந்து லெட்டர் போட்டிருக்காங்க. உடம்ப பாத்துக்க, எண்ணெய் தேய்ச்சி குளி, இஞ்சி சாறு குடின்னு அததான் படிச்சிட்டு இருக்கேன். இல்ல ஒரு பொம்பளை சத்தம் கேடுச்சு. அம்மா லெட்டர் பார்த்ததும் அம்மா நேர்லயே வந்து என் கூட பேசுற மாதிரி நானே அம்மா மாதிரி பேசி. உங்களுக்கு அம்மான்னா ரொம்ப பிடிக்குமா? அம்மாவை பிடிக்குமாவ? அம்மாவோட முந்தானை பிடிச்சுதான் தூங்கிட்டு இருப்பேன். எனக்கு என்ன இஷ்டமோ அத்தனையும் செஞ்சு கொடுப்பாங்க. அம்மாண்ண எனக்கு ரொம்ப உசுறு. அப்போ நீங்க அம்மா பிள்ளையா? ஆமா, நான் அம்மா புள்ளதான். நீ? நான் அனாதை பிள்ளை. என்ன சொல்ற? உனக்கு அப்பா இருக்காருல்ல? இருந்து என்ன புண்ணியம்? அவர் என்ன தங்க தாயின்னு வாய் நிறைய கூப்பிடுறாருன்னா நான் அவருக்கு வயிறு நிறைய சோறு போடுறதுக்காகத்தான். சோறு கண்ட இடம் சொர்க்கம், தின்ன கண்ட இடம் தூக்கம்னு கவலையே இல்லாம அலையிறாரு. நான் அவருக்கு இருக்கு சிரிக்கி என் கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்பா பட்ட கடனுக்காக அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல 1000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல? ஆமா. அதே என்னால மொத்தமா கொடுக்க முடியாது. 100 ரூபாயா கொடுத்து கழிச்சிடுறேன். இந்தாங்க 100 ரூபாய். இந்த பேர் கஷ்டத்துக்காக கொடுக்கற காசெல்லாம் நான் கணக்குல வச்சுக்கிறது இல்ல, அத நீயே வச்சுக்க. என்னங்க? இல்லைங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, ஒரு பொண்ணு 1000 கனவுகளோட தூங்கலாம், ஆனா அரை காசு கடனோட தூங்க கூடாது. என்னங்க வச்சுக்கோங்க. பொண்ணு என்ன பண்ற? இல்லைங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, நான் எத்தனை தடவை பணம் கொடுத்தேன்னு மறந்து போயிரும். அதான் செவத்துல கறிக்கோடு போட்டு வச்சா கணக்கு மறக்காம. அதுக்காக செவுத்துல கரிய பூசி அசிங்கப்படுத்துறத? இந்த பாரு, உன் கணக்கு என்ன நான் பாத்துக்கிறேன். எப்ப வசதியோ அப்ப பணத்தை கொடுத்தா போதும். போ. இல்லைங்க, நல்லாதான் மிரட்டுறீங்க. ஆனா இதுல உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கங்க.
இல்ல. இன்ஸ்பெக்டரையா, இன்ஸ்பெக்டரையா, என்ன தகுதாயி? இன்ஸ்பெக்டரையா, ஆ. நாங்க உங்க 2வது தவணை பணம். எதுக்கு கணக்கு பாக்குற? நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இந்தாங்க வாங்கிக்கங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியல, புடிங்க. ஏ செவுத்த அசிங்கப்படுத்தாத. ஹை, இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் ஸ்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆ. இது நேத்தி கொடுத்தது, இது இன்னைக்கு கொடுத்தது. ம், 50, 60, 70, 80, 90. ஐயோ, யாரோ கணக்கு தப்பு தப்பா எழுதிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, இங்க இருக்க. ஐயா, ஐயா, இந்த அநியாயத்தை இங்க வந்து பாருங்க ஐயா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 100 ரூபாயா கொடுத்து கரெக்டா கோடு போட்டு வச்சிருந்தேன். ஆனா இதை யாரோ கிறுக்கி வச்சுட்டாங்க. என் கணக்கெல்லாம் போச்சு. எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஐயா? ஏன் இப்படி சத்தம் போடுற? யாரோ இதுல தப்பு தப்பா கோடு போட்டாங்க. நான் தான் கோடு போட்டேன். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் பணம் கட்ட வேண்டிய பாக்கி இருக்கேன். அதுக்குள்ள எப்படி கணக்க முடியும்? அதான் நேத்து ராத்திரியே வந்து கொடுத்துட்டியே. நான் நேத்து வரவே இல்லையே. ராத்திரி வந்து ஆ. 10 மணிக்கு வந்து 11 மணிக்கு வந்து 12 மணிக்கு வந்து சாமத்துல வந்து விடிய காலையில வந்து கொடுத்துட்டு போயிட்டு. ஐயா, என்னமோ நான் ராத்திரி வந்தேன் பகல்ல வந்தேன்னு புலம்பிட்டே போறீங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐ லவ் யூன்னு எழுதிருக்கு. ஐ லவ் யூ ம். அப்படின்னா? உனக்கு இது இப்ப புரியாது, போக போக புரியும். என்னாச்சு இந்த ஆளுக்கு? சரியான கிறுக்கு மனுஷனா இருக்காரு. இல்ல ஒருவேளை தப்பு கணக்கு எழுதிட்டு என்கிட்ட கூட காசு வாங்க நினைக்கிறாரோ? முதல்ல இதை யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இங்க இவ்வளவு யார் படிச்சவங்க இருப்பாங்க? யார்கிட்ட கேட்கலாம்? ஐயருக்கு தான் எல்லா பாஷையும் தெரியும். இவர்கிட்ட கேட்டா விஷயம் தெரிஞ்சிடும். சாமி, குலாபி, ஆ? தங்கத்தாயி, ம். ஏதாவது அர்ச்சனை பண்ணமா? ம்ஹும். என்கிட்ட சொல்லு, நல்லா பேஷா பண்ணி வச்சுடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டலான்னு வந்தேன். ஐயோ, இது அம்மன் சொன்னது. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பா. ஆப்பிள் எல்லாம் வேணாம், நான் இங்கே காட்டுறேன். அப்ப யாராவது 3ஆம் மனுஷன் வரத்துக்குள்ள பட்டுன்னு காமிச்சுடு. இது என்னன்னு படிச்சு சொல்லுங்க. எனக்கு தெரியும், இப்படி ஏதாவது நடக்கும்னு எனக்கு நன்னாவே தெரியும். என்ன ஐயர நெளிறீங்க, என்னென்னமோ வளர்றீங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லுங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு நோக்கும் தெரியும், நேக்கும் தெரியும். இருந்தாலும் அதை என் வாயால சொல்லணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க. நேக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி. என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை இல்லையோ. கூச்சப்படாம சொல்லுங்க. ஐ லவ் யூ. அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன். என்னது? அப்படின்னு அதுல எழுதிருக்கு. இருக்கிறாரான்னு பாப்போம். என்ன சொல்வாரு? என்னங்க? தங்கத்தாயி, காசபிள் போய் தண்ணி கொண்டு வா. டூட்டி சார். 3 ஊர் ராஞ்சனை போறோம்ல. எஸ் சார். தங்கத்தாயி, என்ன பாவாடை தாவணி எல்லாம் பறந்துருச்சு.
சேலையோட வந்திருக்க. எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும். எனக்கு தெரியும். ஏன் சிந்தாமணி கரலியே, சீரகச்சம்பா அரிசியே, மணப்பாற முறுக்கே, மதுரை மல்லிகையே, மாறுபோரும் சாரியே. வர்ணிக்கும் போது வாய் வலிக்கிருச்சு. யார் அது உள்ள அனுப்பு. ஐயா உள்ள போமா. இவர் எப்ப வந்தாரு? ஓ, பின்னால கூடி வந்திருப்பாரோ? இருக்கும். தங்கத்தாய், உன் அழகை காண 2 கண்கள் போதாது, 1000 கண்கள் வேண்டும். அந்த 1000 கண்களிலும் என் 2 கண்கள் மட்டும்தான் உன் அழகை ரசிக்க வேண்டும். நீ கையால் கோலம் போடும் அழகை நான் பார்த்திருக்கிறேன். காலால் கோலம் போடும் அழகின் அர்த்தங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். வாடாத வண்ண மலரே, வா வா. இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க, அப்புறம் அத மட்டும் ஏன் இங்கிலீஷ்ல எழுதி வச்சுங்க? சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஐயோ, நீங்களா? சிவா, சிவா, நான் அவரை நினைச்சு என்னென்னமோ பேசிட்டேன். என்னங்க? ஏங்க? தங்கத்தாயே, என்ன விஷயம்? எங்க மனசு வச்சாதான் முடியும். தங்கத்தாயே, எனக்காக ஒரே ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. நீங்க மனசு வச்சாதான் முடியும். கேட்டுக்கிட்டீங்களா? தங்கத்தாயி, என் மனசுல நீ எப்பவோ குடியேறிட்ட. உன் மனசுல என்ன இருக்குன்றத இப்ப நீ ஓப்பனா சொல்லலாம். உனக்காக எது வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். அண்ணே, அது வந்து தங்கச்சி, அண்ணங்கிற வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். போய் உனக்காக நான் என்னம்மா செய்யணும்? இல்ல, நான் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்கணும். அவர் எங்க இருப்பாரு? வீட்டுல இருக்காரு. நான் வரேன். தங்கச்சி நில்லுபா, இங்க வாபா, இங்க வா. அண்ணே, ஏட்டையா, இப்படி வாங்க ஐயா, இப்படி வந்து நில்லுங்க ஐயா. ஏன் இங்க இருக்கப்பா? தங்கச்சி, இந்த ஸ்டேஷன்ல நான் ஒருத்த மட்டும் உனக்கு அண்ணன் இல்லம்மா, இன்னும் 2 அண்ணன் இருக்காங்க. இந்த ஏட்டையாவும் இந்த தடியலும். இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, எங்க போயிட்டாரு? படுக்கலாம் நல்லா தான் இருக்கு. இத போட்டுக்கிட்டு என்னமா வராரு? தங்கத்தாயி, I love you. அப்படின்னா நான் உனக்கு காதலிக்கிறேன். ஐயோ! ஏய், ஏய், சீ, விடுங்க. ஐயோ! மேல பட்டதுக்கே இவ்வளவு குறும்பு பண்றீங்களே, போட்டுக்கிட்டா என்னென்ன பண்ணுவீங்க? லெஃப்ட் ரைட் லெஃப்ட் குத்துத. லெஃப்ட் விழுந்துருச்சா? என்ன நல்லா இருக்கா? ஸ்டூபிடா இருக்கு. இங்க வா. வா. இல்ல, காக்கி சட்டை நல்லா இருக்குமான்னு போட்டு. அதுக்காக யூனிஃபார்ம் எடுத்து போடுறத? யூனிஃபார்ம்க்கு என்ன மரியாதை தெரியுமா? ஆமா, பெரிய யூனிஃபார்ம். இது போட்டதுக்கு போய் இப்படி உங்க தொப்பி. ஏய், தூக்கி வீசுறதுக்கு என்ன தரகு பிடிக்க முந்தானே நினைச்சியா? கௌரவத்தையும் கண்ணியத்தையும் காப்பாற்ற காக்கி சட்டை அதை போட்டு கலகப்படுத்திக்க. ஆமா, பெரிய காக்கி துணி. இதுக்கு போய் பெரிய என்ன தைரியம் இருந்தா போலீஸ் யூனிஃபார்ம் போடுவேன்? ஏய், ஏந்திரி. ஏய், தங்கத்தாயி, ஏந்திரி. லேசா தானே அடிச்சேன். மூச்சு விடுது. நல்ல வேலை. தங்கத்தாயி, தங்கத்தாயி, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மயக்கம் போட்டா என்ன பண்றது? தண்ணியை தெளிச்சிடுவோம். தங்கதாயே, தங்கதாயே, ஐயோ, முதல்ல கதவை மூடுவோம். யாராவது பாத்திர போறாங்க. ஏய் தங்கத்தாயி, ஐயோ, என் யூனிஃபார்ம் போட்டிருக்கான ஸ்டேஷன் போகணுமே, எப்படி? தங்கதாயி, நான் என்ன பண்ணுவேன்? தப்பு.
நீயும் கூட போய் பேண்ட் அவுத்து கலாட்டா பண்ணியா? என்னது பேண்ட் அவுத்துட்டு கரெக்டா பண்ணுமா? என்ன சம்பந்தம் இல்லாம உளறாரு? பேண்ட் கிடைச்சது, இப்ப சட்டை எப்படி? சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அட போயா. எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். நான் போய் அவனை அடிச்சு உதைச்சு அரெஸ்ட் பண்றேன் சார். வரும்போது எனக்கு சேர்த்து 2 சப்பாத்தி எடுத்துக்குவாங்க குருமாவோட சார். ஐயோ ஐயோ. அம்மா. அப்பா கண்ண முடிச்சிட்டியா? நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்தா சேலை கட்டிட்டு போ போ போ. ஐயோ, என்ன? நான் மயக்கமா இருக்கும்போது எப்படி இந்த சட்டையை கழட்டினீங்க? எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? ஐயோ சத்தியமா சொல்றேமா, நான் எதுவும் பார்க்கல. பார்க்காம எப்படி கழட்டினீங்க? அது இந்த போர்வையை போத்திட்டு கண்ணை இறுக்கி மூடிட்டு போய் சொல்றீங்க. கண்ணை மூடிட்டு எப்படி கழட்ட முடியும்? நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. ஐயோ உன் தலைமையில அடிச்சு சொல்றேன், நான் எதையும் பார்க்கல. இந்த பாரு, உன் சேலையை கட்டிட்டு போ, நான் ஸ்டேஷன் போற நேரம் ஆச்சு. முடியாது. நீங்க என்னெல்லாம் பார்த்தேன்னு சொல்லுங்க, இல்லாட்டி நான் இப்படியே போயிருவேன். என்னடா இது வம்பா இருக்கு? சத்தியமா நான் எதையும் பார்க்கல. நீ இப்படியே போன ஊர் பாக்கும், உலகம் பாக்கும், காக்கா பாக்கும், இந்த மாதிரி குருவி பாக்கும். குருவி பார்த்துச்சா? பாடும் குயிலும் பார்க்குது, கிக்கி கிக்கி கி என பேசும் கிளியும் பார்க்குது. வாங்கிக்கோ சீக்கிரம் கட்டிக்கோ. சிங்கார கோயிலே பொன்னான மயிலே சேலை ஒண்ணு கட்டி கடிமானே. சிங்கார கோயிலு பொன்னான மயிலு சேலை ஒண்ணு கட்டிக்கிச்சு பாரு. மாறாப்பு விலகையில மாமா நீ பார்க்கலாமா? மாறாப்பு விலகையில மானே நான் பார்க்கவில்லை. அட தொட்டா சிணுங்குற செம்பருத்தி பூவே. சிங்கார கோயிலே பொன்னான மயிலே சேலை ஒண்ணு கட்டி கடிமானே. சிங்கார கோயிலு பொன்னான மயிலு சேலை ஒண்ணு கட்டிக்கிச்சு பாரு. ஓடுது மூக்கனாங்க இருதா இல்லாம ஓடுது. தாமர பூவிது தண்ணீர தேடுது. தவிச்சுதா தாளாம ஆடுது. சுங்குடி சேல கட்டி செங்கரும்பு ஆடுது. சொக்கி போய் ஒள்ளு விட்டு சித்தரும்பு வாடுது. நெத்தியில மீன் 2 கண்ணுக்குள்ள ஓடுது. நித்தமும் ஒன்ன எண்ணி சிந்துகள பாடுது. ஓமானே மனசொன்னு துடிக்குது. ஏந்தானோ ரெக்க கட்டி பறக்குது. சிங்கார கோயிலே பொன்னான மயிலே சேலை ஒண்ணு கட்டி கடிமானே. சிங்கார கோயிலு பொன்னான மயிலு சேலை ஒண்ணு கட்டிக்கிச்சு பாரு. புது சேலை ஒண்ணு கட்டிக்கிச்சு பாரு. பூந்தான் பொட்டந்தான் உன் கையால் வாங்கணும். பொழுதுதான் போனதும் உன் நெஞ்சில் தூங்கணும். காத்திரு காரியம் கைகூடும் சீக்கிரம். எனக்கும் தான் இருக்குது ஒன்னாட்டம் ஆத்திரம். பங்குனி மாசம் ஒரு பத்திரிக்கை செடி, சித்திரை மாசத்துல சித்திரத்து கைப்பிடி. அத்தனை நாள் வரையில் ஒட்டி போட ஆகுமா? பஞ்சா
சேலை ஒண்ணு கட்டிக்கடி மானே சிங்கார குயிலே பொன்னான மயிலே சேலை ஒண்ணு கட்டிக்கடி மானே மாறாப்பு விலகையில மாமா நீ பார்க்கலாமா மாறாப்பு விலகையிலே மானே நாம் பார்க்கவில்லை தொட்டா சிழுங்குற செம்பருத்தி பூவே சிங்கார குயிலே பொன்னான மயிலே சேலை ஒண்ணு கட்டிக்கடி மானே சிங்கார குயில பொன்னான மயில சேல ஒண்ணு கட்டிக்கிச்சு பாரு தம்பி உங்க மனசை தேத்துக்கங்க. நம்ம பிரசிடண்ட் ஐயா உங்க அம்மாவுக்கு வீட்டை எழுதி வச்சாரு, தோட்டத்தை எழுதி வச்சாரு, வயல் வரப்பெல்லாம் எழுதி வச்சாரு. அதெல்லாம் எழுதி வச்சு என்ன பிரயோசனம்? அப்படியே கையோட கழுத்துல ஒரு தாலியை கட்டியிருந்தா பூவும் பொட்டுமா சுமங்கலியா சந்தோஷமா போய் சேர்ந்திருக்கும். இப்ப தாலி இல்லாத பணம் அவ்வளவு போக போகுது. ஐயா! அப்பா, நீ கதவை தாப்பா போறதுக்கு முன்னாடி எங்க ஆத்தா கழுத்துல ஒரு தாலியை கட்டிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த அவமானம் வந்திருக்குமா? எங்க ஆத்தாளுக்கு இவ்வளவு ஆசையை கொடுத்த நீ பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுத்தியா? பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து என்ன அந்தஸ்து? அதுக்கு மேல உங்க அம்மாவை தெய்வத்தோட அந்தஸ்து வச்சுக்கணும் நானு. ஏன் அன்னைக்கு சந்தையில மூட்டை தூக்கி வைத்த வளர்த்துட்டு இருக்கும் போது இந்த ஊருக்காரனா எந்த நாயனா திரும்பி பார்த்துச்சு? இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கறானுங்க. என்னைக்கு இந்த மகராசியை தொட்டனோ அன்னையில இருந்தாலும் எனக்கு சொத்து சொக சேர ஆரம்பிச்சது. 35 வருஷம் பிரசண்டா இருந்துட்டு இருக்கிறேன். அவ வயிற்றுல பிறந்த நீ எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்கிற. இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா, என்னோட தெய்வம்டாவா. நீ மட்டும் தெய்வமா நினைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த ஊர்கார பயிலுக்கு அத்தனை பேரு எங்க ஆத்தால தெய்வமா நினைக்கிறீங்க. அதனால ஊர்ல இருக்கிற அம்மன் கோயில் மூலஸ்தானத்துலதான் எங்க ஆத்தால புதைக்கணும். முதல்ல எங்க ஆத்தாளுக்கு கற்பூரம் காட்டிட்டு தான் அம்மனுக்கே கற்பூரம் காட்டணும். அவளுக்கு 3 கால பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் அம்மனுக்கே பூஜை நடக்கணும். ஊர்கார பயில்கள் எங்க ஆத்தால கையெடுத்து கும்பிடணும். அப்ப எங்க ஆத்தா தெய்வம் ஆயிருவா, நான் தெய்வத்தோட பிள்ளை ஆயிருவேன். அப்பதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். செய்யா இத பிரசிடண்ட் தன் பொண்டாட்டியோட பணத்தை கோயிலுக்குள்ள புதைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்னது? பணத்தை கோயில்ல புதைக்கிறாங்களா? சன்னிதானத்துக்குள்ள சடலத்தை கொண்டு வராளே, இவெல்லாம் நன்னா இருப்பாளா? பணத்தை ஏன் கோயிலுக்குள்ள எடுத்துட்டு வரீங்க? வெளியே எடுத்துட்டு போங்க. செத்தவள் இங்கதான் புதைக்க போறேன். இறக்குடா பாடைய. பாருங்க, தெய்வம் இருக்கிற இடம் கருவறையாத்தான் இருக்கணும். அது கல்லறையா மாறக்கூடாது. என்ன 10 மாசம் கருவறையில வச்சு சுமந்து பத்தலைய ஆத்தா, அவனும் தெய்வம் தான். அது உனக்கு மட்டும்தான், ஊருக்கு இல்ல. செத்தவங்கள தெய்வத்துக்கு சமம் தெரியுமா தம்பி? செத்து போனவங்க தெய்வம் நினைச்சா காந்திய சுட்டு கொண்டானே கோட்சே, அவங்க கூட தான் செத்து போயிட்டா. அவனையும் சுத்தமான லிஸ்ட்ல சேர்த்துட வேண்டியதான். அப்ப என் ஆத்தால சுத்தம் இல்லாதன்னு சொல்றியா நீ? கோயிலோட சுத்தம் தான் எனக்கு முக்கியம். ஒரு சமாதி கோயில் ஆகலாம், ஆனா ஒரு கோயில் சமாதி ஆக கூடாது. தம்பி, இந்த கோயில எங்களுக்கு தான் சொந்தம். கோயில் கட்ட இடம் கொடுத்து 3 கால பூஜை செய்ய 10 ஏக்கர் நிலமும் எழுதி வச்சுக்க தெரிஞ்சுக்கோ. நிலந்தாயா நீங்க கொடுத்தீங்க? இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஜாதிக்காரங்களும் சேர்ந்து அவ ரத்தத்தை சிந்தி இந்த கோயில கட்டுனது தெரியுமா உங்களுக்கு? இந்த கோயில் ஊருக்கு பொதுவானது, தெரிஞ்சுக்க. டேய், இந்த கோயிலுக்கு பரம்பரை தர்மகர்த்தாவே நாங்க தான். இதுல ஒரு பயலுக்கு உரிமை கிடையாது. என்ன போலீஸ் இருக்கிற தைரியத்துல பேசுறியா? டேய், எவனும் எவனுக்கு பயந்து வாழக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நீ யாருக்கிட்ட என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பிரதமர், முதலமைச்சர், எம்பி, உன்ன மாதிரி சுண்டக்கா எம்எல்ஏ காக்கிற வந்த போலீஸ் தாயா. பார்சல்ல லட்டு உருண்டை வந்தா கூட வெடிகுண்டு இருக்குன்னு நினைச்சு கலங்கரவை இல்ல இந்த போலீஸ். வெடிகுண்டுகளுக்கு மத்தியில உயிரை துச்சமா மதிச்சு நெஞ்ச கிழிச்சு காட்டுறவே அந்த போலீஸ். தேச துரோகி இல்லாத தலைவர்கள் சாகும்போது 10 போலீஸ்காரன் கூடவே சாக. அந்த தலைவனுக்கு சிலை வைக்கிறீங்க, விழா கொண்டாடுறீங்க. எங்கேயாவது ஒரு போலீஸ்க்கு செலவு வச்சிருக்கீங்களா? இல்ல விழா கொண்டாடி இருக்கீங்களா? நாங்க தான் உங்களை காத்து நிக்கிற ஹியூமன் ஷீல்ட்ஸ், மனுஷனை காப்பாத்துற மனித கவசம் இந்த போலீஸ். நீங்க நினைச்சா தானா வளர்ற கரையாம்பத்து கூட பூ போட்டு கிடா வெட்டி சாமி கும்பிடுவீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா
கோயில அடிச்சிட்டு பணத்தை புதைச்சு சுடுகாடு ஆக்கிடுவீங்க. அது இந்த சேதுபதி இருக்கிற வரைக்கும் நடக்காது மிஸ்டர் எம்எல்ஏ. இவங்க என்னடா பேச்சு? என் பொண்டாட்டியை புதைக்கிறதுக்கு இல்லாத கோயில் ஊர்காரன் கும்பிடுறதுக்கு எதுக்குடா? கோயில் அடிச்சு செங்கல் உருவுடா. நெஞ்சல் உருவிடுவேன். கோயில் பக்கம் வந்தீங்க, என் பேரை சொன்னாலே உடம்புல உஷ்ணமாவதில்ல, பக்கத்துல வந்து பஸ்பம் ஆயிடுவேன். யார பஸ்பமாக்குறது? இல்லைங்களா கோயில? ஒரு கோயில் கட்டி சாய்ங்கடா. எம்எல்ஏ, மரியாதையா பணத்தை தூக்கிட்டு போங்க, இல்ல உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பணமாக்கி அனுப்பிச்சிடுவேன். துப்பாக்கி இருக்குங்கிற தைரியத்துல பேசுறியா? இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு ஒரு நாளைக்கு கோயில் அடிக்காம மாட்டா பாத்துலாம்டா. சேதுபதி, உனக்காச்சு எனக்காச்சு பாத்துக்கிறேன்டா உன்னைய. பாத்துலாம்டா. 35 வருஷம் பிரசிடண்ட் நானு. கண்ணு ரெண்டும் வீச்சருவா, கிட்டத்துல யார் வருவா? குத்தம் போரிஞ்சா கொள்ளை அடிச்சா ஒத்தையில மோதிடுவா. சூறக்காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆலமரம். சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்து நிற்பான். பாண்டியர் பூமியிலே வைகை பாயிர நாள் வரைக்கும் தென்னவர் சீமையிலே இந்த மன்னவம் வேறிருக்கும். பொதுவாய குலமும் தான் பிறந்த முக்குலமும் ஒற்றி புகழ்ந்து பாட்டு படிக்கும் பாளையத்து காரனடி. என் பொண்டாட்டிய புதைக்க கூடாதுன்னு ஊர்க்காரங்கள கோஷம் போட்டானுங்கல்ல, ஒரு பயலுக்கு நிம்மதியா தூங்க விடக்கூடாது. கூட்டுறவு பேங்க்ல பசுமாடு வாங்குறதுக்கு 5000 ரூபாய் லோன் வாங்கினேன்ல. பசுமாடு வாங்குறதுக்கு நான் 5000 ரூபாய் லோன் வாங்கினா என்னங்க இது? நீதானே வெள்ளச்சாமி? ஆமா. இது உன் கையெழுத்து தானே? ஆமா. லோன் வாங்காம எப்படியா கையெழுத்து போட்ட? ஐயா, நம்ம ஊருக்கு பஸ் வருது, இதுல கையெழுத்து போடணும் பிரசண்டையா சொன்னாங்க, போட்டேன். அவர் பஸ் நீங்க பஸ்ங்கிறீங்க, லோனுங்கிறீங்க, ஒண்ணும் புரியலைங்களே. யோ, பரமசிவம் முத்துங்கிறது யாரியா? என் மச்சனங்க. அவங்களே சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. யோ அமீனா, வீட்டுக்குள்ள இருக்கிற சாமான் சட்டல வெளியே தூக்கி போடியா. ஐயா 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 ஐயா. நீதானே தங்கத்தாயி? ஆமாங்க. கறவை மாடு வாங்குறது கடன் வாங்கியிருக்கேல்ல,
கடனை கட்டு இல்ல மாட்ட ஒப்படைச்சிரு. ஐயோ என்ன எடுப்பட்ட பையன் சொன்னது நான் மாடு வாங்குறேன்னு ஊருக்கெல்லாம் தரக பேசி நான் மாடு வாங்கி கொடுப்பேன். ஐயோ இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? யாராவது வாங்குறேன். ஒழுங்கா கேட்ட தர மாட்டேன். யோ சாமான் தட்டுறதுக்கு வெளியே போடியா. ஐயா 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 வேணாயா விட்டுயா. அதெல்லாம் தெரியாது விடுமா. இந்த பொட்டியை மட்டும் தூக்கி போடாதீங்க. இதுதான் என் உயிரே இருக்கு. எதா இருந்தாலும் ஆபீஸ்ல பேசிக்க. ஐயா இந்த அக்கிரமத்தை கேட்டீங்களா ஐயா? கறவை மாட்டுக்கு கடன் வாங்கினதா போய் சொல்லி எங்க வீட்டுல இருக்கிற சாமான் சட்டெல்லாம் வெளியே தூக்கி போட்டு ஜப்தி பண்றாங்க ஐயா. அப்ப நீங்க கடன் வாங்கலையா? ஐயா ஐயா இந்த ஊருக்கு புதுசா ரோடு வருது, பஸ் வருது, ஆஸ்பத்திரி வருதுன்னு சொல்லி பிரசிடென்ட் ஐயா கையெழுத்து போட சொன்னாங்க. நாங்கெல்லாம் போட்டோம். இப்படி ஏமாத்தி கையெழுத்து வாங்குவார்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாம போச்சு. ஆமாங்க ஐயா. சேகர் சார், லோன்ல வாங்கின கறவை மாடலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே திருட்டு போயிடுச்சுன்னு ஊர் மக்கள்லாம் ரிப்போர்ட் கொடுத்ததா எஃப்ஐஆர் நீயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே சார். ஐயா ம். ஐயா அசத்திட்டீங்கயா. யாரை கேட்டு இந்த ஜப்தி ஆக்ஷன் எடுத்தீங்க? யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கேட்கணும்? இந்த ஊரை சுத்தி இருக்கிற 25 கிராமம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கறத மறந்துடாதீங்க. எங்க டியூட்டில நீங்க தலையிடாதீங்க. நாங்க கடன் கொடுத்திருக்கோம், அதை வசூல் பண்றோம். மிஸ்டர், கவர்மெண்ட்ல லோன் கொடுத்தா கவர்மெண்ட் ஆபீசர்ங்கிற முறையில் நீங்க மட்டும் தான் வந்து ஜப்தி பண்ணணும். இந்த மாதிரி எம்எல்ஏவோட ஆட்களை வச்சு மக்களை மிரட்ட கூடாது. நீங்க யாரோட தூண்டுதல் வந்திருக்கீங்க எனக்கு நல்லா புரியுது. சார் நீங்க லோனா கொடுத்த கறவை மாடலாம் மேய போனப்போ காணாம போயிடுச்சுன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஊர் மக்கள் எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. காணாம போன பொருள் மேல ஜப்தி ஆக்ஷன் எடுக்கிற சட்டப்படி குற்றம். நாங்க அவங்க மாடெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஊர் ஜனங்க கொடுத்த ரிப்போர்ட் எஃப்ஐஆர். சாரி சார், நாங்க வரோம். ஐயா பொருள் வெளியே கிடக்கு. ஆகட்டும்யா. நீங்க பாட்டு போனா எப்படி? வெளியில கிடக்குற சாமான் உங்க அப்பனை எடுத்து வைப்பேன். மரியாதை எல்லாத்தையும் அவங்க வீட்டுல எடுத்து வச்சுட்டு போங்கடா. இனிமே யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டதுனால என்னால ஆச்சு பாத்தீங்களா? இனிமே ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட வாங்க, என்னால முடிஞ்சதை பண்றேன். உனக்கு ஒண்ணு அடிபடலையே? எல்லாம் காட்டு சிட்டெல்லாம் ஒன்னா சேர்ந்து வருது. ஏதாவது தீபாவளி பொங்கல் வருதா? என்ன போலீஸ், என்ன விஷயம்? காணாம போன கறவை மாடு விஷயமா தான். மாடு காணா போய் தேடி பாரு. கண்டுபிடிச்சிட்டேன், மாடெல்லாம் இங்கதான் இருக்கு. ஏய், என்ன மாடு பையன் நினைச்சிட்டியா நீ? ஆமா, ஊர் மக்களோட மாடெல்லாம் நீ திருடிட்டு வந்ததா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். ஏப்பா, குப்பை தொட்டு கிடக்கிற காயத்துல கொண்டு வந்து பயந்தவன் நானு. என்னமோ ராஜதுரையோட திருசபையில நெருப்பு இல்லாம புகையுமாமே, விளக்கு இல்லாம வெளிச்சம் வருமாமே அப்படின்னு சொல்லு. நான் இப்ப ஒண்ணு அடிப்பேனா? அது உனக்கு வலிக்காதா? வேற படவா? இப்ப என் சபையில என்ன நடக்க போகுது தெரியுமா? நீயா சட்டையை கிழிச்சுக்கிற, நீயா தலைமுடிய களைச்சுக்கிற. என்னது எறும்பு போற ஓட்ட மாதிரி இத்தனோட கிழிச்சு விட்டுருக்க? நாங்க எத்தனை பேர் வந்திருக்கோம் பாத்தியா? 5 பேர் அடிச்சு கிழிச்ச மாதிரி ஊருக்கு தெரிய வேணாமா? கிழிச்சிரியா? அவர் துண்டை எடுத்து அவர் கையை நீயே கட்டுறா. கட்டுறா எதுவடா? இன்ஸ்பெக்டர், எங்க எம்எல்ஏ ஊர்ல இருந்து வரட்டும். என்ன பாக்க போறதெல்லாம் பண்ணிட்டு என்ன முறைக்கு வந்து வைக்கலாம் வேட்டு. பெரிய ரவுடி நீ மகன் ஊர்ல வந்துட்டா? உன்னை யாரும் பாத்துடா. டேய், 35 வருஷமா பிரசிடென்ட் என்ன லாக்கப். என்னைய முறைக்கிற? வேலு, அருணாக்கார அடுத்து உள்ள தூக்கி போடு. எஸ் சார். பாக்காதடா, உன்னை அடிக்க லத்திக்க பேசுறா. எத்தனை பொம்பளைங்க சேலையை கிழிக்க வச்சு அனுப்பி பண்ணீங்க.
இப்போ உன் வேட்டியை நானே அவுக்கிறேன். உனக்கெல்லாம் ஒரு வேட்டி அருணாக்கர் வேற போனாங்கிற முறைக்கிறான். இல்ல சேகர், நான் சொல்றேன் சார் எம்எல்ஏ. அப்பா இன்ஸ்பெக்டர், நான் இந்த தொகுதி எம்எல்ஏ, எங்க அப்பா ஒரு விஐபி. அப்படின்னு அவரை எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம்? லுக் மிஸ்டர் எம்எல்ஏ, விஐபி விவிஐபி அவங்க எல்லாருக்கும் நாங்க மரியாதை கொடுக்கறது உண்டு. தப்பு செய்யறவன் எவனா இருந்தாலும் குற்றவாளி தான். அதனாலதான் உங்க அப்பா அரெஸ்ட் பண்ணேன். யோ, நானும் பாக்குறேன் நீ இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எங்க ஃபேமிலியோட விளையாண்டுகிட்டு இருக்க. நான் நினைச்சேன் உன்ன என்னையா பண்ணுவேன்? இந்த பார், சத்தம் போட்டு பேசுறதுக்கு ஒண்ணு சட்டமன்றம் இல்ல, சட்டம் ஒழுங்க காப்பாத்துற இடம். ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் நிதானமா பேசு. எம்எல்ஏ சார், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவர் என்ன தப்பு இருக்காரு? அவர் கேஸ் போட்டிருக்கீங்க. இந்த கிராமத்துக்கு ரோடு போடுறேன், பஸ் விடுறேன்னு போய் சொல்லி பொதுமக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி மாட்டு லோன் வாங்கி இருக்காரு மிஸ்டர் பிரசிடென்ட் ராஜதுரை. அது மட்டும் இல்ல, அவங்க பேர்ல வாங்கின மாடெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்காம திருட்டுத்தனமா மறைச்சு வச்சதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணேன். இந்த காரணம் போதுமா வக்கீல்? இவரெல்லாம் ஒரு விஐபி. யோ, எங்க மாடுகளை திருட்டு மாடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் யாரியா? சொல்லியா? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே மாடெல்லாம் காணாம போச்சுன்னு ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்திருக்காங்க. இல்ல, இதெல்லாம் உன்னோட வேலை. 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எம்எல்ஏ வான உனக்கே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜீப்பை ஏலத்துல எடுத்தது ஆர்டர் வாங்க தெரிஞ்சதுன்னா, எம்ஏ படிச்சுட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிற எனக்கு உன்னை விட ரொம்பவே ஐடியா வரும். என்ன, உனக்கு மேல இடத்துல செல்வாக்கு, எனக்கு என் மேல அன்பு காட்டுற மக்கள் இடத்துல செல்வாக்கு. யோ, அனாவசியமா பேசாத. யாருக்கு செல்வாக்குன்னு பாத்துருவோமா? பாத்துருவோம். ஏன் எம்எல்ஏ அவர் அனாவசியம் பேசிட்டு? இந்தாங்க சார் ஜாமீன் பெட்டிஷன். பூபதி, எஸ் சார். அக்யூஸ்ட் வெளியே விடு. யோ, இன்ஸ்பெக்டர், சட்டப்படியா நடக்கிற? நான் என்னோட சட்டத்தை காட்டல. 35 வருஷமா அண்ணா போஸ்ட் பிரசிடென்ட், தெரிஞ்சுக்க. போய. ஏய், ஏய், போட. காட்டல. ஏட்டு, என் வேட்டி உருக்கி அண்ணா கட்டல. அப்பா அப்பா வேட்டியை கட்டுங்கப்பா. கட்ட மாட்டேன். என்ன கேளுங்கப்பா? கேட்க மாட்டேன்டா. கார்லயா இருங்கப்பா. ஏற மாட்டேன். அவமானமா இருக்கு. விட்றா. அப்பா வேட்டியை கட்டுங்கப்பா. இப்படியே ஊருக்குள்ள போனா கேவலமா இருக்குப்பா. கட்ட மாட்டேன்டா, கட்ட மாட்டேன்டா. என் மகனடா நீ. என்ன தொட்டவன் அழிச்சிட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் தரமட்டமாக்கிட்டு வெளியே கூட்டு வந்துக்கணும். இப்படி கையால ஒரு வக்கீல் கூட்டு வந்து ஜாமீன் கூட்டு போறியா? வெக்கமால. அப்பா ஏய், நீ கவலைப்படாதீங்கயா. உங்க ஆமாயப்படுத்துறவனே 520 செக்ஷன்ல மாநகராட்சி வழக்கு போட்டு நஷ்டஈடு வாங்கி தந்துடுறேன். போங்கிறவங்க 520 420 அதெல்லாம் உங்க கோர்ட்ல வச்சுங்க. இந்த ராஜதுரோட கோர்ட்ல வெக்டர்வா வெல்கம் தான்டா ஒரே தீர்ப்பு. முடியாதா? கட்ட முடியாதா? முதல்ல வேட்டியை கட்டுப்பா. போடா. போடா. இந்த அண்டாவது பதில் சொல்றா. 35 வருஷம் கப்பு அண்ணா போஸ்ட் பிரசிடென்டா. இன்னைக்கு அவமானப்படுத்திட்டான். முதல்ல நீ வேட்டியை முடியாதா? கட்டுப்பா. முடியாதா? என்ன நடு ரோட்ல படுத்தாதப்பா. எதா இருந்தாலும் வீட்டுல போய் நான் பேசலாம்ப்பா. சொல்லியா? முதல்ல வேட்டியை கட்டு. நீ போடா. வீம்பு பிடிக்காதப்பா. அவனை நான் பாத்துன்னு சொல்றேன். வாங்கடா. அப்பா, காலைல இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்க. இந்த பாலையாவது சாப்பிடுங்க. என்னை இந்த கோலத்துல ஊரே வேடிக்கை பார்த்த மாதிரி அவனை இந்த ஊர் வேடிக்கை பார்க்கணும். அது வரைக்கும் நான் எச்ச கூட முழுங்க மாட்டேன்டா. அப்பா கட்டுற, நாளைக்கு நீ வேட்டியை கட்டுற. நில்றா, அவன் வரட்டும். அவனையும் சேர்த்து கொண்டு போவோம். வாடா இன்ஸ்பெக்டர். ரொம்ப புத்திசாலித்தனமா நடக்கிறதா நினைச்சு துப்பாக்கி எடுத்த இருக்கிற அத்தனை பேர் தலையும் சீவிடுவேன். ஒழுங்கா துப்பாக்கி எடுத்து கீழே போடுற. போடுறா. போடுறியா இல்லையா? அடச்சி போ. நான் இல்லாத நேரத்துல எங்க அப்பாவை கூட்டி வந்து உள்ள வச்சு அவமானப்படுத்தினியே, அது மாதிரிலாம் எனக்கு செய்ய தெரியாது. உன்னை வச்சுக்கிட்டு செய்யணும் தாண்டா இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். ஏய் குரா, எங்க ஆத்தா செத்த அன்னைக்கு கூட எங்க அப்பா சாப்பிடாம இருந்தது இல்லடா.
நீங்க செஞ்ச அவமானத்தினால எங்க அப்பா எச்ச கூட முழுங்கல. எங்க அப்பனை ஸ்டேஷன்ல உள்ள வச்சு வேட்டிய உருவுனது எந்த கை? எவன் இங்க இருந்து போக கூடாது. எல்லாரும் இருந்து நல்லா வேடிக்கை பாருங்க. எங்க அப்பனை இழுத்துட்டு போகும்போது எல்லாரும் நல்லா வேடிக்கை பாத்தீங்களா? இப்ப பாருங்கடா, பாருங்கடா. என்னடா சென்டிமெண்டா? உன்னை எதிர்த்தாங்க கதைய பாரு. மாப்பிள உருவம் எல்லாம் முடிஞ்சதாடா? என்னப்பா சொல்ற? என் வேட்டி சட்டையெல்லாம் உருவி என்னை அன்றவரை அலை வச்சானடா. அவனை இப்படியா மாப்பிள மாதிரி கூட்டு வருது? எல்லா துணி கிழிச்செறிஞ்சு அவனை கோமணத்தோட கூட்டு வந்துருக்கணும். பிடிச்சு கட்டிக்கிறான் அவனை. என்ன பார்த்தாலே கை கட்டி நிக்கிற பயலுக்கு முன்னாடி என்ன கையை கட்டி எடுத்துட்டு போனீங்கல்ல, உங்களை பார்த்து ஊரே கை கட்டி சிரிக்க போதுடா. இன்ஸ்பெக்டர், நான் உயிர் போனோட கவலைப்பட மாட்டேன். ஆனா மானம் போன உயிரோட ஜாதியில போட மாட்டேன் நானு. கால்ல கல்லு தட்டினா கூட தலை குனிஞ்சு பாக்காத எங்க அப்பாவை ஊர் ஜனங்க முன்னாடி தலை குனிய வச்சலடா. இப்ப பார், ஊரே உன்னை சுத்தி வேடிக்கை பாக்குது. டேய், எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. எங்களை எதுக்குன்னு எவன் நினைச்சாலும் சரி, அத்தனை பேத்துக்கு இதே கதிதான். யாரா யாரா பொட்டப்பையா? கட்டின பொண்டாட்டி தவிர இன்னொரு பொட்டச்சை கை நீட்டி தொட்டல நானு. அப்பேற்பட்ட என்ன பார்த்து இந்த ஊர் பொட்டச்சிங்களா கை குட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணல. இப்ப பாடுறா, உன்னை பொட்டச்சாக்கி இதே ஊர் சிரிக்கிற மாதிரி பண்ற. ஏன் மகனே எம்எல்ஏ, இவங்களுக்கு மூக்கு குத்தி சேலையை கட்டி பொட்டச்சி ஆக்குங்களா? என்ன மல்லே, என்ன இதெல்லாம்? என்ன ஆச்சு? எங்க ஆளுங்களா மூக்க குத்துறீங்க? உங்க ஆட்கள் புறவோட இருக்கிறாங்க. என்ன விஷயம்? எங்களை அனுசரிச்சு நடந்திருந்தா இவனுக்கு நான் ப்ரமோஷன் வாங்கி கொடுத்திருப்பேன். எங்களை பகைச்சுக்கிட்டான், அதான் வழி அனுப்பலாம் நடத்திட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் எங்க ஆபீசர் இப்படி அசிங்கப்படுத்திட கூடாது. டிஎஸ்பி நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுதானே? நல்ல வேளை நான் இங்க வந்தேன், இல்லன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். ஏன் அண்ணன் போய் வீணா தகராறு பண்ணீங்க? என்ன சார் சொல்றீங்க? போலீஸ் ட்ரெஸ் கிழிச்சு அவமானப்படுத்திருக்கான், மூக்க குத்தி எங்களை கேவலப்படுத்திருக்கான். அதை கேட்கறத விட்டுட்டு இதோட விட்டானு சந்தோஷப்படுங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் நாணயமா இருக்கிறதால இந்த நாட்டை திருத்திட முடியாது மிஸ்டர் சேதுபதி. அப்ப எம்எல்ஏவா இருக்கிறவங்க ஊருக்குள்ள 1000 அநியாயம் பண்ணுவாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கை கட்டி வாய் பத்தி பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க சார். எம்எல்ஏ மக்களோட பிரதிநிதி, அவங்களுக்கு நாம தான் பாதுகாப்புக்கு போகணும். ஏன்னா நம்ம பப்ளிக் சர்வெண்ட், நாம தான் அடங்கி போகணும். அடங்காது. இந்த உடம்புல ஓடுறது 3 தலைமுறை போலீஸ் சட்டம். நியாயம், நீதி, நேர்மை இதுக்கெல்லாம் கலங்க வந்தா உயிரை கொடுக்க வந்தா எங்க மாட்டோம் அந்த சேதுபதி. உங்ககிட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு பொறுமை இல்ல. இந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து 18 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்டேஷனை பத்தி எந்த விதமான ரிப்போர்ட் மேலிடத்துக்கு வந்ததில்ல. நீ இந்த ஸ்டேஷனுக்கு வந்த பிறகுதான் இவ்வளவு நடந்திருக்கு. அதனாலதான் எம்எல்ஏ பிரசிடென்ட் இந்த ஊருக்கு ஸ்டேஷனை வேணாம் சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. உங்க அப்பா பச்சைத்தண்ணி மாணிக்கம் நானும் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒன்னா வேலை செஞ்சோம். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன சலுகை தரேன். உங்களெல்லாம் கொட்டாப்பட்டிக்கு டிரான்ஸ்பர் பண்றேன். அங்கேயாவது போய் ஒழுங்கா வேலை செய்யுங்க. டிரான்ஸ்பரா? நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு போலீஸ்காரன் கொண்டு இருக்காங்க. கொலை இல்ல, தற்கொலை விஷயத்த முடி. இப்ப நான் உன்னை கொலை பண்ணிட்டு அது தற்கொலைன்னு விஷயத்தை முடிச்சுட்டா? யார்கிட்ட பேசுறேன்? நான் உன்னோட சுப்பீரியர் ஆபீசர். டிபார்ட்மெண்ட் காட்டி கொடுக்க உனக்கு என்னையா வித்தியாசம்? உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு கீழே போலீஸ்காரன வேலை செய்யறத விட இந்த காக்கி சட்டையை தூக்கி போட்டுட்டு என் கடமை என்னால செய்ய முடியும்.
எங்க அப்பா எனக்கு ஆனா அவன் நான் சொல்லி கொடுக்கும்போது அணியில ஆந்தான் சொல்லி கொடுக்குறேன். ஆனாவுக்கு அசோக சக்கரம் தான் சொல்லி கொடுத்துருக்க. அப்படிப்பட்ட பரம்பரையில வந்தவன். நீ ரொம்ப அதிகமா பேசுற. நான் உன் மேலதிகாரி. நான் சொல்றது நீ கட்டுப்படணும். உனக்கு கீழே வேலை செஞ்சாதானே என் கட்டுப்படணும். நானே என் வேலையை ராஜினாமா செய்யறேன். உன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கிறதால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். போயிடு. இன்னையில இருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் நாங்க மாட்டு கொட்டக ஊரை விட்டு ஓடிப்பாங்கடா. நாங்க மாடுகளை கட்டணும். காக்கி சட்டையை போட்டுட்டு சட்டத்தை காப்பாத்தலான்னு வந்தேன். சத்தத்தை கேட்டாலே சமாதி ஆகிற ஜனங்களை, ரத்தத்தை கண்டாலும் அஞ்சாத மறவர்களை மாத்தி காட்டுறேன். எந்த காக்கி சட்டை பரம்பரையா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துன்னு நினைச்சனோ அது பாதிலேயே பட்டு போச்சு. காக்கி சட்டையை தூக்கி எறிஞ்சிட்டு என் நெஞ்சிலேயே மிதிச்சுட்டான். என்னங்க சொல்றீங்க? வேலையை ராஜினாமா பண்ணிட்டான். பெரிய பெரிய ஆபீசர்லாம் என்கிட்ட நேரம் நின்று பேச பயப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அவனுக்காக மறுபடியும் அவங்க கிட்ட பேசி அதே வேலையை கொடுக்க சொல்றேன். அவனை வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வேலையில சேர சொல்லு. புறப்படு. அப்பா நீ கூட போமா. இது பெத்த மனசு, புள்ள பாசத்துல உருகிடும். அவனுக்கு புத்திமதி சொல்லி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. புறப்படுங்க. ஏமா, இங்க இன்ஸ்பெக்டர் சேதுபதி வீடு எங்க இருக்கு? நீங்க யாருங்க? நான் உங்க அம்மா. நீங்க இவங்க யாருங்க? அது என் பொண்ணு. ஐயோ, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க பிள்ளை நல்லா இருக்கணும். கணக்குப்பட்டி. ஐயோ, வேண்டாம், நானே எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, விடுங்க, நான் கொண்டு போறேன். வாங்க சரசக்கா, ஏமா லட்சுமி அம்மா, பொண்ணு எல்லாரும் வாங்க. என்னடி, யார் வந்திருக்காங்க பாருங்க. யாரு வந்திருக்கா? அவங்கல்ல. அவங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஐயால அவங்க அம்மா. இது அவங்க தங்கச்சி. அந்த புள்ளைய பத்த புண்ணியவதியா நீங்க. நல்லா இருக்கணும் தாயி. சேதுபதியை பத்தி அவர் தப்பா சொன்னாரே, ஆனா ஊர் ஜனங்க இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. அதுக்கு ஏண்டி இந்த நிலை நடிகிற? உனக்கு என்ன வேலையை பாரு. வாங்க போலாங்க. பாண்டி, கல்யாணி, எப்போ சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கு, அழக்கூடாது. சேதுபதி, என்னப்பா இதெல்லாம் கோலம்? இதாமா நடந்தது. இப்ப சொல்லுமா,
நான் எடுத்த முடிவை பத்தி நீ என்ன நினைக்கிற? சந்தோஷப்படுறேன்ப்பா. நீ போலீஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னு உங்க அப்பா சொன்னது கேட்ட உடனே என் புள்ள முதுகுல காயம் பட்டானோன்னு பதறி போய் வந்தேன். அம்மா, இந்த ஊர் ஜனங்க அத்தனை பேரோட இதயத்திலயும் நீ இடம் பிடிச்சிட்டேப்பா. உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்க அப்பா கிட்ட இங்க நடந்தது எல்லாம் சொல்லி அவரை சமாதானப்படுத்தலாம். நீ ஊருக்கு புறப்படு. இல்லம்மா, இந்த ஊர் மக்கள் எங்களை நம்பி இருக்காங்க. அவங்கள பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அந்த ஐயோ எனக்கு கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த ஊரை விடுவிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு வருவேன். அம்மா, அண்ணனுக்கு எது வந்தாலும் அதை சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். கவலைப்படாம நீங்க தைரியமா போயிட்டு வாங்கம்மா. சேதுபதி தான் என் புள்ளன்னு நினைச்சேன். ஆனா நீங்க 4 பேரும் என் புள்ளிங்கதான். வெற்றி என்னைக்குமே உங்களுக்கு தான். இனிமே நானும் உங்க கூட இங்கே இருக்க போறேன். சோலையூர் கிராமத்து பொதுமக்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறது என்னன்னா, வருகிற ஜூன் மாசம் 17ஆம் தேதி நடக்கிற பஞ்சாயத்து தேர்தல்ல போட்டியிட விருப்பம் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஊருக்கு வருகை தரும் தேர்தல் அதிகாரி முன்னிலையில வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இது தேர்தல் அதிகாரி உத்தரவு. அம்மா, அம்மா. ஏய், நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், அவ அங்க உட்கார்ந்திருக்கா. உள்ள யாரு தேடுற? அது ஒண்ணு இல்ல, அவங்க இல்லையா? அவங்க என்ன? அதான் உங்க மகன். அவனை ஏன் கேக்குற? ஒண்ணு இல்ல, சும்மாதான். உன் வயசுல நானும் நெளிஞ்சவதான். விஷயம் என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, ஐர மீன் குழம்பு வச்சேன், அதான் கொண்டு வந்தேன். ஐயோ, அடுப்புல சோறெல்லாம் குழஞ்சிருக்கும். நான் பாட்டு உங்ககிட்ட பேசிட்டு. என்ன? அவர் வந்தாருன்னா நானே மீன் பிடிச்சி நானே குழம்பு வச்சு நானே கொண்டு வந்தேன்னு சொல்லுங்க. அப்படின்னா நீயே அவனுக்கு ஊட்டி விட்டுறியா? இல்ல, அலையாதடி. அத்தனை மீன் குழம்பையும் அவனுக்கே போடுறேன். போதுமா? கொஞ்சம் மிச்சம் இருந்தா நீங்களும் சாப்பிடுங்க. அப்பதானே என் கைப்பக்குவம் தெரியும். உன் கைப்பக்குவம் எனக்கும் தெரியும். ஆமா, இது என்ன போட்டோவா? ஆமா, நான் பாக்கட்டுமா? பாரு. உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நல்லா அரைச்சு பூசின மாதிரி இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் குண்டாயிட்டாங்கல்ல? ஆமா. இது இது போன வருஷம் எங்க அப்பா அம்மா கல்யாண நாளுக்கு குடும்பத்தோட எடுத்து போட்டோ. உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பெருசு, அண்ணனுக்கு கொஞ்சம் சின்னது. என்னது? மீச மீச மீச. இந்த குழந்தை யாரு? அது குழந்தை இல்ல, எங்க அண்ணன். 3 வயசா இருக்கும் போது எடுத்தது. அண்ணனா? என்ன அழகா பப்ளி மாஸ் மாதிரி இருக்கு. அதே நெத்தி, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாயி, அதே நெஞ்சு, அதே. ஏ என்ன? எனக்கு வெக்கமா இருக்கு. காலுக்கு மேல கொலுசு, கொலுசுக்கு மேல எழசு, இடுப்புக்கு மேல சொகுசு, ஐயோ கழுத்துக்கு மேல குலாபி குலாபி குலாபி, நக்கலா போட்டு ஆட வந்த தேவி. பார்த்தேன்னு இந்தி படம் பாடி, அத பார்த்து போட்டு இங்கே வந்து பாடி. ஆஹா ஆஹா. ஏய் குலாபி குலாபி குலாபி, நக்கலா போட்டு ஆட வந்த தேவி. பார்த்தேன்னு இந்தி படம் பாடி, அத பார்த்து போட்டு இங்கே வந்து பாடி. தித்திக்குது தொட்டையடா, என்னோட ஒட்டி கொள்ளவா. திண்டாடுது மொத்தையடா, உன்னோட கட்டி கொள்ளவா. நீ வா வா வா. குலாபி குலாபி குலாபி, நீ குல்லா போட்டு ஆட வந்த பேபி. பார்த்தேன்னு ஹிந்தி படம் பாபி, அத பார்த்து போட்டு இங்கே வந்தேன் பாடு.
படம் பாவி அந்த பாட்டு புட்டு இங்கே வந்தேன் பாடி குலாபி குலாபி நீ குல்லா போட்டு ஆட வந்த பேபி பார்த்தேன் ஹிந்தி படம் பாவி அத பார்த்து புட்டு இங்கே வந்து பாடி தித்திக்குது தொட்ட இடம் என்னோட ஒட்டி கொள்ளவா திண்டாடுது மத்த இடம் ஒன்னாக கட்டி கொள்ளவா நீ வா 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 குலாபி 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 நான் குல்லா போட்டு ஆட வந்த பேபி பார்த்தேன் ஹிந்தி படம் பாவி அத பார்த்து புட்டு இங்கே வந்து பாடி இத பாருங்க, இன்னும் 4 நாள்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் வர போறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கம் போல ஊரை கூட்டி யார பஞ்சாயத்து போர்டு தலைவராக்கணும்னு ஊர் ஜனங்களை கேட்கறது பொதுவா வழக்கம். இந்த 35 வருஷமா எங்க அப்பாவை போட்டியே இல்லாம நீங்க தான் தலைவராக்கிருக்கீங்க. அதனால இந்த வருஷமும் வழக்கம் போல போட்டியே இல்லாம எங்க அப்பாவை அண்ணன் போஸ்ட் பிரசிடண்டா கொண்டு வரணும். எப்படி உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க பாப்போம். எங்க சார்பா நாங்க ஒருத்தர் நிறுத்துறோம். யாரும் அறிவு கட்ட பையல உங்க சார்பா நான் நிக்கிறேன். இல்ல சேதுபதி என்ன தலைவர் பதவிக்கு எங்க சார்பா நிறுத்துறோம். வேண்டா, இந்த ஊருக்கு புழைக்க வந்த பல தலைவராக்கணுங்கிறிய இந்த ஊர் அப்படியே என்ன மானவிட போய் கிடக்கறா? எங்க மானத்தை காப்பாத்துனதே அவர் தானே. ஏண்டா எனக்கு போட்டி அவன் நிறுத்த முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க எல்லாம் வேட்டியே நாமளே தான் ஜெயிக்கலாம் பாக்கலாம். சேடை கட்டிக்கிறியா? எவனா ஒளிஞ்சு பேசுறது? தைரியம் வெளியே வந்து பேசுங்கடா, வெளியே வந்து பேசுங்கடா. போறா, முதல்ல எலெக்ஷன் முடியட்டும். நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊர் நாய்களுக்கு நல்லதா பண்ணுவோம். வாங்கடா வாங்கடா. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் நம்ம கட் அவுட், நம்ம போஸ்ட். எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி அசத்திக்கிற மகனே. மேல தெருவு கொண்டு போ. நம்ம சேதுபதி அல்ல. இந்தாங்கப்பா, டிக்கெட் கொடுப்பா. ஏப்பா பேனர் கட்டிட்டியா? கட்டியாச்சு. தோணுமா? கட்டியாச்சு. ஏய், தாடி வெளிய வாங்க. வெளிய வாங்க. ஐயா. ஆளு வெளிய, ஆளு வெளிய. ஏய், வெளிய வாங்க வெளிய. இத பாருங்க தாயி, நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடணும். நான் தான் ஜெயிக்கணும். அதுக்கு அன்பளிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மஞ்சள் புடவை, பூவு, குங்குமம், 100 ரூபாய் பணமும் வச்சிருக்கா, எடுத்துக்கங்க. எங்க அப்பாவுக்கு ஓட்டு போறதா இருந்தா மஞ்சள் புடவை, ஜாக்கெட்டு, பூவு, பொட்டு, 100 ரூபாய் பணம் எல்லாம் எடுத்துங்க. இல்ல வெளியூர்காரருக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு நினைச்சீங்கன்னா வெள்ளை புடவை எடுத்துங்க. எப்படி உங்க அபிப்பிராயம்? என்ன பதிலே காணும்? புடவை படத்தை கொடுத்து மிரட்டாங்க. என்னடி எங்க முனகள்? எல்லாத்துக்கும் புடவை எடுத்து கொடுறா. நாளை காலைல ஓட்டு போட வரும்போது எல்லாரும் நாங்க கொடுத்த மஞ்சள் புடவைய கட்டிக்கிட்டு தான் வரணும். எல்லாரும் எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். இல்ல எவ கழுத்துலயும் தாலி இருக்காது. ஏனாத்தா உங்களுக்கு எப்படி? என்ன சுசீலா? கமலாத்தா எடுத்துக்கிறேங்க. ஏய், எத்தனை தடவை வீட்டுக்கு தேடி வர்றது? இந்த சேலையை வாங்கிக்கிற, நாளைக்கு எங்க ஐயாவுக்கு ஓட்டு போடுற. என்ன மிரட்டுறியா? இப்ப நீ இத வாங்கல, உங்க அப்பனையும் சேதுபதியும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவோம். எப்படி? இத வாங்கிக்கிறியா இல்ல தாலி கட்டாமலேயே இந்த வெள்ளை புடவை கட்டிக்கிறியா?
எல்லாம் ஒருத்தர் விடாம நம்ம கொட்டையில போட்டு அடைச்சு வச்சு குடிக்கிறதுக்கு சாராயத்தை ஊத்தி விடு. அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தூத்துக்குடி சிந்தாமணியை கூட்டு வந்து ஆட்டம் போட சொல்லு. ராத்திரி முழுக்க அவ குலுங்கி குலுங்கி ஆடுற ஆட்டத்தை பார்த்து காலையில கண்ணு முழிக்கிற ஜனங்களுக்கு நம்ம பானச்சனதா கண்ணுக்கு தெரியணும். அதே போதையில் அவங்க குத்து குத்து நம்ம சின்னத்துல குத்தணும். எலெக்ஷன் முடிவுல வணக்கம் போல நான் தான் பிரசிடென்ட். என்னது போதுல இந்த ஆடுறானுங்க போட்டானுங்கடா எல்லாம் ஓட்டி அவனுக்கே போட்டானுங்க. என்ன இது ஆம்பளைங்களாம் அவங்க கொடுத்த சாராயத்தை குடிச்சிட்டு போதையிலையும் பொம்பளைங்களாம் அவங்க கொடுத்த சேலையும் கட்டிட்டு போறதை பாக்குறப்ப எங்க நம்ம தோத்து போயிருமோன்னு பயமா இருக்குனே. நம்மள வம்பா நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தல் முடிவு எதுவா இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை நம்ம ஏத்துக்குவோம். என்ன ஓட்டு போட்டியா? என்ன அப்படி கட்டிட்டேன்? போடாம இருப்பேனா? தூத்துக்குடி சிந்தாமணியை காமிச்சு பானையை ஞாபகப்படுத்திட்டு லொடக்குல போட்டுட்டேன். பத்தமா போ. சோலையூர் கிராமத்தில் நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் ராஜதுரையை விட 3225 ஓட்டுகள் அதிகம் பெற்று சேதுபதி வெற்றி பெற்றுள்ளார். பொறுமையாரு சொன்னியா? இப்ப என்னாச்சு? நம்மள தோக்கடிச்சு கேவலப்படுத்திட்டானயா? என் இஷ்டத்துக்கு விட்டுருந்தா கல்ல ஓட்டு போட வச்சிருப்பேன், இல்ல ஓட்டு போட்டியா மாத்தி ஜெயிக்க வச்சிருப்பேன். அன்னைக்கு என்னமா சொன்னீங்க? புடவை கொடுத்தா எல்லாம் ஓட்டு போட்டுவாள், நல்லா போட்டு போயிட்டாள். கொடுத்த சிலைய திருப்பி வாங்கி கட்டிக்க. உனக்கு என்னையா இந்த ஒரு ஊர்ல மட்டும் தான் தலை குடிக்கணும்? நான் என் தொகுதியிலே தலை காட்ட முடியாம பண்ணிட்டேயா? புடவை வாங்கி கட்டிட்டு அவனுக்கு அப்படி ஓட்டு போடலாம். அவனுக்கு புடவைய இந்தாங்கயா, அனாவசியமா பேசாதீங்க. வீட்டுக்கு போய் உங்க சேலையை அவுத்து கொடுத்துடுறோம். ஓஹோ, என்னடா ரோஷம் பொத்துட்டு வருதோ? எங்கிட்ட சேலை வாங்கினீல்ல, அப்ப வந்திருக்கணுண்டி. கை நீட்டி காசு வாங்கினீல்ல, அப்ப வந்திருக்கணுண்டி. அவனுக்கு ஓட்டு போட்டு இல்ல, அப்ப வந்திருக்கணும் ரோசம். ஏய், நீங்க எல்லாம் சரியான மான ரோசம் உள்ளவங்களா இருந்தா வெளியூர்காரங்க ஓட்டு போட்டீங்கல்ல, நான் கொடுத்த புடவைய இங்கேயே இப்ப அவுத்து வாங்கடி. இது என்ன அநியாயமா இருக்கு? இவளுக்கு எல்லாரும் புடவை உருவி தெருத்தருவா ஓட விடுங்களா? இந்த தலைவிண்டா இப்படித்தான் பேசுவான். இவள் வாங்கி அனுப்பிச்சுக்கிறேன்.
அடிக்கிறதுக்கு முன்னாடி இவள உயிரோட கொல்றேன். விடாத. ஐயோ, என்ன உங்களையும் கொல்றீங்க? ஓடி. அம்மா, அப்படி போங்க. என் அம்மாவையா தொடுற? உனக்கு சாவு என் கையால தான். மிஸ்டர் மாணிக்கம், சோலையூர் கிராமத்தில் புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் சேதுபதி மாஜி பிரசிடென்ட் ராஜதுரையை மர்டர் பண்ணி இருக்கான். அவரோட மகன் எம்எல்ஏவையும் கொலை செய்யாம விடமாட்டேன்னு சேதுபதி கொலவெறியோட சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த எம்எல்ஏவை பாதுகாத்து அந்த அக்யூஸ்ட் சேதுபதியை உயிரோடவோ அல்லது பணமாகவோ கொண்டு வரணும். அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மிஸ்டர் மாணிக்கம். சாரி சார், அந்த அக்யூஸ்ட் சேதுபதி எஸ்பி மாணிக்கத்தோட ஒரே சன். மகனை அரெஸ்ட் பண்றதுக்கு அப்பாவே அனுப்புறது அவ்வளவு அட்வைசபிளா தெரியல சார். நோ நோ, மிஸ்டர் மாணிக்கம் பந்தபாஸ்துக்கு அடிமையாகாதவர். நம்ம போலீஸ் கேப்ல இருக்கிறது 4 சிங்கம், மிஸ்டர் மாணிக்கம் 5வது சிங்கம். ஐ மீன் 5வது சிங்கம். மிஸ்டர் மாணிக்கம், யூ கேன் ப்ரொசீட். உருட்டுக்கட்டையே துணை ஊருக்குள்ள காவாலித்தனம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏய், ஊரே ரவுண்ட் பண்ணுங்க. சேதுபதி இல்ல சார். எல்லா இடத்திலும் தேடி பாருங்க. எஸ் சார். என்னங்க எப்ப வந்தீங்க? உள்ள வாங்க டாடி. நோ, இது என் எதிரியோட வீடு. எங்க அந்த கிரிமினல்? சொல்லு, எங்க உன் மகன்? ஏன் மகனா? நம்ம மகன்னு சொல்லுங்க. யாரடிய மகன்? கொலையை செஞ்சுட்டு தலைமுறைவா சுத்துறான அவனை என் மகன் சொல்றதா? இல்ல அவனுக்கு புத்திமதி சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அதை விட்டுட்டு அந்த கொலைகார பயலுக்கு ஒத்தாசையா நீயும் கூடவே இருக்கிய உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்றதா? இல்ல அந்த காவாலி பயலுக்கு துணை நிக்கிறாள் அவளை என் மகன் சொல்றதா? 3 பேருமா சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டீங்க. அவமானப்படுத்தணுமா? நாங்க இந்த ஊர்ல பட்ட அவமானத்தை நீங்க கேட்டீங்கன்னா எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நல்ல பிள்ளையா பெற்றிருந்தீங்கன்னா எல்லா மரியாதையும் உனக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி காவாலி பயல பெத்தா எல்லா அவமானத்தையும் ஏத்துக்க வேண்டியதான். மரியாதையா உன் மகனை என்கிட்ட சரண்டர் ஆயிட்டு சொல்லு. இல்ல நீ கட்டி பிடிச்சு அலறதுக்கு உன் மகன் பணம் கூட உனக்கு கிடைக்காது.
என்னங்க ஐயா, பாதுகாப்புக்கு வந்த எஸ்பி மாணிக்கம் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லு. சரிங்க ஐயா. நாளை காலைல எங்க அப்பா சமாதிக்கு நான் பால் ஊத்த போறேன். பாதுகாப்பு ஏற்பாடுலாம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்துவோம். காவல்துறை கணக்குப்படி 100 பேருக்கு ஒரு போலீஸ்காரன். உங்ககிட்ட இருக்கிற 100 பேருடைய பலம் எங்க கிட்ட இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு சமம். இனிமே உங்க ஆட்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எங்க பாதுகாப்புல இருக்கீங்க. அந்த 2 குரூப் எங்க அனுப்புங்க. சேதுபதி வட்டப்பாறையில் இருக்கிற அனீஸ் கிடைச்சிருக்கு. மிஸ்டர் கிருஷ்ணன், கிரிமினல் ரொம்ப புத்திசாலி. நம்மளை டைவர்ட் பண்றதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பான். நீங்க இங்கே இருந்து பாத்துங்க, நான் போயிட்டு வரேன். சேதுபதி 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 எங்க இருந்தாலும் வந்து சான்றாயிடு. ஒரு செக்ஷன் இந்த பக்கம் போங்க. எஸ் சார். இன்னொரு செக்ஷன் அந்த பக்கம் போங்க. எஸ் சார். சேதுபதி எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு வயர்லெஸ்ல தகவல் கொடுங்க. போங்க சார். சேதுபதி 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 மரியாதையா சரண்டர் ஆயிடு. நீங்க ஒரு தடவை கூப்பிட்ட உடனே நான் உங்க முன்னாடி வந்திருப்பேன். ஆனா சேதுபதி சேதுபதின்னு உங்க வாயால கூப்பிடுற சத்தத்தை கேட்ட உடனே நான் என்னையே மறந்துட்டுப்பா. அப்பாவா? நான் உன்னை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடமையை மறந்தவன் இந்த மாணிக்கத்துக்கு மகனா இருக்க மாட்டான். அத நீங்க எவ்வளவு சத்தம் போட்டு சொன்னாலும் நான் உங்க ரத்தம் இல்லைன்னு ஆயிடாது. அப்பா, நீங்க உயிரா மதிக்கிற கடமை செய்யதான் நானும் இந்த ஊருக்கு வந்தேன். வந்த நோக்கம் மாறல, ஆனா வழி மாறிடுச்சு. விதி நம்ம 2 பேரும் இப்படி சந்திக்க வச்சிருச்சு. உன்னோட தத்துவம் எனக்கு தேவையில்லை. சரண்டர் ஆயிடு. சரண்டர் ஆகிறப்ப நாளைக்கு அந்த சங்கர பாண்டியனுக்கு சமாதி கட்டிட்டு உங்ககிட்டே சரண்டர் ஆகிறேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதை நடக்க விட மாட்டேன். அது நடக்காம என் கடைசி மூச்சை நான் விட மாட்டேன். என்னடா சவால? இல்ல, சபதம். எதுனா சபதம்? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவன் மேல பதவி பிரமாணம் எடுத்து வந்தியே, அதான்டா உண்மையான சபதம். செத்து போன சட்டத்துக்கு காவல் காக்கிற வெட்டியான இருக்கிறத விட வாழ துடிக்க சமுதாயத்துக்கு வீர மரவனா சாகிறதா என்னோட சபதம். வீர மரப கொள்கைக்காக தாண்டா சாவா, கொலை வெறிக்காக இல்ல. இது வெறித்தனம் இல்ல, நாளைய சரித்திரம். அப்பாவி மக்களை அடக்கி ஒடுக்கி அராஜகம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரக்கனுக்கு நான் சாவு மணி அடிக்க போற சரித்திரம். டேய் சேதுபதி, நீ படிக்கும் போது உன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டவன்டானா. இப்ப உன்னை பிடிக்கிறதுக்காக உன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட தயங்க மாட்டேன். மரியாதையா உன் எண்ணத்தை மாத்திட்டே கூட வந்துரு. இல்ல உன் போனத்தோட தான் நான் போக வேண்டியிருக்கும். அப்பா, அம்மாவை நீங்க நேசிச்சதால நான் கருவறைக்கு போனேன். இப்ப நீங்க உங்க கடமையை நேசிக்கிறதுனால நான் கல்லறைக்கு போகவும் தயங்க மாட்டேன். சேதுபதி, அப்பா, உங்க துப்பாக்கியில அது எங்க செய்யப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கும். என் அருவாள்ல அது யாருக்காக செய்யப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கு. உங்க துப்பாக்கி மேடு இந்தியானா என் அருவா மேட் ஃபார் சங்கர பாண்டியன். அந்த அறுவடை முடியாம என் அருவா இறங்காது, அவன் கண்ணு மூடாம என் கண்ணு உறங்காது. அப்பா என்ன போச்சு? அப்பா, தண்ணி குடிங்க. நீ ஒரு கிரிமினல். உன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். போடாத பக்கம். அப்பா அப்பா, இன்ஸ்பெக்டர், இவரை அனுப்பிடுங்க. விடாதீங்க, பிடிங்க. உன் சமாதானம் எனக்கு தேவையில்லை. நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. நாளை காலைல 10 மணிக்கு அவன் உயிரோடையோ பணமாவோ எனக்கு வேணும். அப்படி இல்ல ஓம் பொண்டாட்டிய இல்ல சேதுபதியோட அம்மாவின் தங்கச்சி முதல்ல அரெஸ்ட் பண்ணு. அப்புறம் பாரு தன்னால வந்து சரண்டர் ஆகும். எஸ்பி பச்சத்தனி மாணிக்க அவர்களே,
நான் சேதுபதி பேசுறேன். என்ன பிடிக்கிறதுக்காக எங்க அம்மாவையும் தங்கச்சியும் நீங்க அரெஸ்ட் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். நாளைக்கு சரியா 10 மணிக்கு அந்த சங்கரபாண்டியனை கொன்னுட்டு நான் உங்ககிட்ட 10:05 சரண்டர் ஆயிடுவேன். அதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சு, நீங்களும் உங்க கூட வந்திருக்க யாருமே உயிரோட திரும்ப மாட்டீங்க. இதை நான் எச்சரிக்கையா சொல்றேன். ஏமாத்திட்டான். எம்எல்ஏ வீட்டுக்கு போட்டிருக்க போலீஸ் பாதுகாப்பு பத்தாது. ஃபர்தரா 4 செக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சேதுபதி, உன் முகத்துல நான் முடிச்சிருக்கப்பா. நான் தான் ஜெயிப்பேன். எப்படி ஒரு கோலத்திலேயே உன் முகத்துல முடிக்கணும். அப்பா, உங்க முகத்தில் முடிச்சிட்டேன். நான் தான் ஜெயிப்பேன். என்ன விஷயம்? என் பையன் நிரபராதி, அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு வரம் கேட்கறதுக்காக வந்திய? இப்படி கண்ணீர் வடிக்கிறதுனாலையும் கால்ல விழுறதுனாலையும் என்னை யாராலையும் மாத்த முடியாது. தெரியுங்க, என் கண்ணு கலங்கினாலே உங்க நெஞ்சு கலங்கிடும்னு தெரியும். ஆனா கடமைன்னு வந்துட்டா நீங்க எதுக்கும் கலங்க மாட்டீங்கன்றதும் நல்லா தெரியும். நான் வரம் கேட்டு உங்க கால்ல விழல. நீங்க எனக்கு வரனா வந்தீங்களே, அந்த கல்யாண நாள் இன்னைக்குதாங்க. நீ உன் கல்யாண நாளை கணக்கு பார்த்து வந்திருக்க, நான் என் கருமாதி நாளை கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சொல்றது என்ன? அதை செய்யறதுக்கே தயாரா இருக்கான் அவன் புள்ள. நான் அவனை பிடிக்கிறதுக்காகத்தான் குறி வச்சிருக்கேன். ஆனா அவன் பூவையும் பொட்டையும் பறிக்கிறதுக்காக குறி வச்சிருக்கான். என்ன சொல்றீங்க? எனக்கும் உன் மகனுக்கு நடக்க போற யுத்தத்துல எந்த முடிவுக்கு நான் தயாராயிட்டேன், நீயும் தயாராயிக்க. இதுவரைக்கும் நம்ம கல்யாண நாளைக்கு உனக்கு எவ்வளவோ கலர் கலரா பட்டுப்புடவை எடுத்து கொடுத்திருக்கேன். ஆனா இனிமே இந்த வெள்ளை துணிதான் உனக்கு பொருத்தமா இருக்கும். என்னங்க இது கொடுமை? நான் என்னங்க பாவம் செஞ்சேன்? சேதுபதி, என்னமா அது? எங்க கல்யாண நாளுக்கு உங்க அப்பா கொடுத்த பரிசப்பா. எந்த பொண்ணுமே சாகும்போது கூட எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா, நீ எதை நினைச்சு இப்படி சொல்றேன்னு எனக்கு புரியுது. நீ வச்சிருக்க பொட்டுக்கும் கட்டியிருக்க தாலிக்கும் என்னால எந்த கலங்கமும் வராது, இது சத்தியம். ஆனா என்னோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணும். என்னப்பா சொல்ற? லட்சுமி, உள்ள போய் கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு வா. போமா. செத்து போன தாப்பனுக்கு பால் ஊத்த போக போறான் சங்கரபாண்டிய. என்ன பெத்த அப்பா அவனுக்கு பாதுகாப்பா போறாரு. அவனை பழி வாங்க போற கடைசி நேரத்துல எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால உன் கையால எனக்கு வாக்கரிசி கொடுத்து வழி அனுப்பி வைமா. உனக்கு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி வாக்கரிசி கொடுத்து வழி அனுப்பி வைன்னு சொல்றியே, என்னப்பா இதெல்லாம்? சார், வெளியில காத்து மழையும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உங்க அப்பா சமாதிக்கு நீங்க பால் ஊத்த போகணுமா? எங்க அப்பாவுக்கு நான் செய்ய போற கடைசி மரியாதை இதுதான். இன்னைக்கு அவருக்கு நான் பால் ஊத்தலனா அந்த பொறுக்கி பயலுக்கு பயந்துக்கு தான் இதெல்லாம் செய்யலன்னு ஊர் ஜனங்க என்ன கேவலமா நினைக்க மாட்டாங்க. இது என்னோட மான பிரச்சனை. எங்க அப்பாவுக்கு நான் பால் ஊத்தும் போது நீங்களும் அவருக்கு போலீஸ் மரியாதை செஞ்சாகணும். சாரி சார், இம்பாசிபிள்.
பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்னு இந்த நாட்டை ஆண்டவங்களுக்கு தான் அந்த மரியாதை கொடுக்க முடியும். 5 வருஷம் நாட்டு ஆண்டவங்களுக்கு அந்த மரியாதைனா 35 வருஷமா எங்க அப்பா இந்த ஊர் ஆண்டவன். அவருக்கு நீங்க அந்த மரியாதை கொடுத்தாகணும். எம்எல்ஏ சார், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? காடஃபனர் தானே. போலீஸ் மரியாதை மட்டும் இல்ல, சகல விதமான மரியாதை கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். எஸ்பி சார், இனிமே உங்க பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. இவரை வச்சே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிறேன். நோ, எல்லா ஏற்பாட்டையும் நானே பண்றேன். நிலைமை தெரியாம முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா. Get ready. பன்னீர்செல்வம், உங்க செக்ஷனுக்கு ஏவியாடு அனுப்புங்க. எஸ் சார். பாலராஜ், நீங்க ஃப்ரண்ட்ல மூவ் பண்ண சொல்லுங்க எல்லாரையும். எம்எல்ஏ சார் நில்லுங்க. இது புல்லட் ப்ரூஃப் ரெயின் கோட். இதை போட்டு சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். மிஸ்டர் பாலராஜ் சார், எம்எல்ஏ இன்னும் 10 நிமிஷத்துல புறப்பட போறாரு. வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. எவ்ரிதிங் ரெடி சார். மிஸ்டர் மோகன், எம்எல்ஏ கார் புறப்பட்ட உடனே எல்லா போலீஸையும் கூடவே செக்யூரிட்டிக்காக ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே சார். பன்னீர்செல்வம் சார், போலீஸோட வேற ஆட்கள் மிங்கிள் ஆட போறாங்க. பி கேர்ஃபுல். எஸ் சார். சேதுபதி, சேதுபதி. வணக்கம் சார். செல்வம், நீயா? ஆமா இங்க என்ன பண்ற? ஒரு சின்ன ரிப்பேர் சார். சீக்கிரம் ரெடி பண்ணியா. எனி ப்ராப்ளம் சார்? நத்திங். எம்எல்ஏவை சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர வரைக்கும் எல்லாரும் அலர்ட் ஆருங்க. வழியில சந்தேகப்படும்படியா யார் வந்தாலும் உடனே ஷூட் பண்ண சொல்லுங்க. சேதுபதியோட ஆட்கள் தற்கொலை படைக்க சமம். உடம்புல பாம்ஸ கட்டிட்டு சைக்கிள்லயோ இல்ல பைக்லயோ வந்து கார்ல மோதுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால எம்எல்ஏ எந்த கார்ல போறாரு, எந்த கார்ல வர்றாருங்கிறத கடைசி வரைக்கும் யாருக்கு தெரியக்கூடாது. பி அலர்ட். ஓகே சார். வாங்க சார். உங்க கார்ல ஏற வேணாம். ஏன்? எல்லாம் உங்க சேஃப்டிக்காக அந்த கார்ல இருக்கீங்க. ப்ளீஸ். All the vehicles and sections follow me. சார் இறங்காதீங்க. 5 நிமிஷம் உள்ளே இருங்க. எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிடுறோம். என்னையா அது வீட்டுல புறப்பட்டதுல இருந்து சுடுகாடு வரைக்கும் ஒரே தொல்லையா போச்சு. எங்க அப்பாவுக்கு எப்பதான் என்ன பால் ஊத்துறது? இறங்குங்கிறீங்க, ஏறுங்கிறீங்க. சார் சொன்ன கேளுங்க ப்ளீஸ். சீக்கிரம் பாருங்க. கமான். டிஎஸ்பி சார், சமாதிக்குள்ள அவங்க ஒளிஞ்சிருந்து தாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லா சமாதியும் செக் பண்ண சொல்லுங்க. பன்னீர்செல்வம், போங்க கமியர். எல்லா சமாதியும் ஒண்ணு விடாம தரவா செக் பண்ணுங்க. கமான் குயிக். எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணுங்க. சார் இப்ப நீங்க வரலாம். டைம் ஆச்சு. 9க்குள்ள வீட்டுக்கு போகணும். அதுக்குள்ள உங்க சடங்கு எல்லாத்தையும் முடிங்க. ஒருங்கப்பா, அவசரப்படுத்தாதீங்க. எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்க நிம்மதியா செய்ய விடுங்க. அப்பா, அப்பா, இப்படி இந்த அனாதையா விட்டு போயிட்டு. God of honor, attention. Yes sir.
நீங்க வந்த எங்கடா எம்எல்ஏ சொல்லுடா எங்க சொல்ல மாட்டேன் என் அம்மாவையும் தங்கச்சியும் தொட்டு அசிங்கப்படுத்தினது இந்த கைதானடா. இதே ஊர் ஜனங்க முன்னாடி தானே என்ன மூக்கு குத்தி அசிங்கப்படுத்தின. பத்து மணிக்கு தயா வச்சு கொள்றாங்க நீ. எஸ்பி தான் என்ன அரெஸ்ட் பண்ணோம்.
சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. மரவங்கை பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும், மன்னவனின் காலு பட்டா மாற கூட பால் வாக்கும். பொன்மலரோ பூமலரோ வாசலிலே தங்க தேருவரோ ஊர்வலமா வீதியிலே.